Hello friends, நான் முதல்வன் போட்டித் தேர்வுகள் பிரிவும் ஆல் இந்தியா சிவில் சர்வீசஸ் கோச்சிங் சென்டரும் இணைஞ்சு நடத்திட்டு வரக்கூடிய UPSC சிவில் சர்வீசஸ் Prelims எக்ஸாமினேஷன் 2024 டெஸ்ட் சீரீஸ் அண்ட் டிஸ்கஷன் ரிலேட்டடான வீடியோஸ் தான் இது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜியாகிரஃபி டெஸ்ட்டுக்கு ஏற்கனவே ஒரு டெஸ்ட்டோடைய வீடியோ போட்டிருக்கோம். இப்போ ரெண்டாவது டெஸ்ட்டோடைய பார்ட் 2 வீடியோ இது. ஸோ ரெண்டாவது டெஸ்ட்டோட பார்ட் 1 வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் இந்த பார்ட் 2 பாருங்கள். ஸோ அதனுடைய ரிமைனிங் கொஷின்ஸ் இந்த வீடியோவில் கவர் பண்ணுவோம். ஸோ ஓவராலாக நம்மளுடைய டெஸ்ட் சிலபஸ் என்னென்ன, அதில் இந்த டெஸ்ட்டில் எதை கவர் பண்ண போகிறோன்னு ஒரு ப்ரீஃப் இன்ட்ரோடக்ஷன் பார்த்ததுக்கப்புறம் கொஷின் டிஸ்கஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஜியாகிரஃபியோடைய சிலபஸை என்டையராக 3 ஸ்ப்ளிட் பண்ணி 3 டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணியிருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு டெஸ்ட் பார்த்தீங்கன்னா யூனிவர்ஸ், ஜியோமார்ஃபாலஜி அண்ட் இந்தியன் ஃபிசியோகிராஃபி கவர் ஆகிருக்கும். செகண்ட் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கிளைமட்டாலஜி, ஓஷனோகிராஃபி அண்ட் இந்தியன் கிளைமேட். ஸோ மூணாவது டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ரிமைனிங் போர்ஷன்ஸ், அதாவது ஃபிசியோகிராஃபியும் இந்தியன் கிளைமேட் ரிலேட்டடான கான்செப்ட்ஸை தாண்டி மீதி உள்ள எல்லா போர்ஷன்ஸ் ஆஃப் இந்தியன் ஜியாகிரஃபி, ஃபிசிக்கல், எக்கனாமிக் அண்ட் ஹியூமன் ஜியாகிரஃபி ஆஃப் இந்தியா கவர் ஆகிருக்கும். ஸோ இந்த வீடியோவில் டெஸ்ட் 2 உடைய ஃபஸ்ட்டு போர்ஷன் கிளைமட்டாலஜி ரிலேட்டடான கொஷின்ஸ் எல்லாமே பார்ட் 1ல் பார்த்துட்டோம். இப்போ இந்த வீடியோவில் பார்ட் 2ல் பார்த்தீங்கன்னா ஓஷனோகிராஃபி அண்ட் இந்தியன் கிளைமேட் ரிலேட்டடான கொஷின்ஸை டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒருவேளை இந்த கொஷின்ஸ் ஏற்கனவே நீங்கள் சால்வ் பண்ணலைன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொஷின் பேப்பர் இருக்குது, டவுன்லோட் பண்ணி சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கொஷின்ஸ்குள்ளார போகலாம். கொஷின் நம்பர் 13. கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஓஷன் வாட்டர் டெம்பரேச்சர். ஓகேவா? ஸோ ஓஷன் வாட்டர்ஸ் எடுத்துட்டோம்னா அதில் ஹரிசாண்டல் வைஸ் என்னென்ன வேரியேஷன் டெம்பரேச்சரில் இருக்குது, வெர்டிக்கல் டாப் டு டெப்த் வரைக்கும் என்ன மாதிரியான வேரியேஷன்ஸ் இருக்குது, அதை பேஸ் பண்ணி என்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். த என்க்ளோஸ்டு சீஸ் இன் லோ லேட்டிடியூட்ஸ் ரெக்கார்ட் ரிலேட்டிவ்லி ஹையர் டெம்பரேச்சர் தேன் தி ஓப்பன் சீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? லோவர் லேட்டிடியூடில், அதாவது ஒரு ஈக்குவட்டோரியல் ரீஜன் அல்லது ட்ராபிக்கல் ரீஜன்ஸ்குள்ளார இருக்கக்கூடிய என்க்ளோஸ்டு சீஸ். ஸோ சின்ன சின்ன சீசன் நாலா பக்கமும் சரௌண்டாக இருக்கக்கூடிய லேண்ட் மாஸு, ஓஷன்ஸ் இருக்கக்கூடிய பாடிஸை, அதனுடைய டெம்பரேச்சர் ஹையர் வென் கம்பேர் டு தி ஓப்பன் ஓஷன்ஸ். ஓகேவா? ஹையராக இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக தப்பா? அகைன் போன கொஷின்ஸ் நம்ம பார்த்த மாதிரி தான் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் லேண்ட் அண்ட் வாட்டரை ரிலேட் பண்ணி இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தோம். அதே கான்செப்ட் தான். ஒரு என்க்ளோஸ்டு சி இஸ் வெரி மச் க்ளோசர் டு தி கான்டினென்டாலிட்டி. ஓப்பன் ஓஷன்னா லார்ஜர் வாட்டர் பாடிஸ் இருக்கும். அப்போ என்க்ளோஸ்டு சீஸ்ன்றது ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி லோவராக இருக்கும், லேண்டு மாதிரி. ஓகேவா? ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹாஃப் கரெக்ட். செகண்ட் ஹாஃபில் என்ன சொல்கிறாங்க? வேராஸ் த என்க்ளோஸ்டு சீஸ் இன் தி ஹை லேட்டிடியூட்ஸ். ஹை லேட்டிடியூட்ஸ்னால் நம்ம ஒரு 60, 70 அந்த மாதிரி இருக்கக்கூடிய டெம்பரேட்டு துந்த்ரா ரீஜன்ஸ் எடுத்துக்கலாம். ஹை லேட்டிடியூட்ஸ் ஹேவ் லோவர் டெம்பரேச்சர் தேன் தி ஓப்பன் சீஸ். அப்படி ஆப்போசிட்டாக சொல்கிறாங்க. ஸோ லோவர் லேட்டிடியூட்ஸில் ஹையர் டெம்பரேச்சர் இருக்குதுன்னா அப்போ ஹையர் லேட்டிடியூட்ஸில் லோவர் டெம்பரேச்சர் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ், கரெக்ட். அகெயின் அந்த டயூர்னல் ரேஞ்ச், ஆனுவல் ரேஞ்சுன்னு நம்ம பார்த்த மாதிரி ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி லோவராக இருக்கிற பட்சத்தில் அதனுடைய டெம்பரேச்சர் மேக்ஸிமம் பாயிண்ட்டுக்கும் ரீச் ஆகும், மினிமம் பாயிண்ட்டுக்கும் ரீச் ஆகும். அப்போது லோவர் லேட்டிடியூட்ஸ் இருக்கக்கூடிய போலார் ரீஜன்ஸோ அல்லது நார்தர்ன் டெம்பரேட் ரீஜன்ஸில் பார்த்தோம்னா ஓப்பன் சீஸை விட க்ளோஸ்டு சீஸு சீக்கிரம் ஹீட்டை லிபரேட் பண்ணிடும். அப்போது அதனுடைய டெம்பரேச்சர் கம்பேரிட்டிவ்லி லோவராக இருக்கும் ஓப்பன் சீஸை விட. இப்போ ஓப்பன் சீஸ் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் கூடுறதுக்கும் ரொம்ப டைம் எடுத்துக்கும், குறையறதுக்கும் ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஏன்னா அதுக்கு அதிகமான ஹீட் எனர்ஜி தேவை அதனுடைய டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. அதே என்க்ளோஸ்டு சீஸ் எடுத்துட்டோம்னா ஓப்பன் சீஸை விட சீக்கிரமாக ஹீட் ஆகிடும். அதனால் வார்மர் ரீஜனான லோவர் லேட்டிடியூடில் டெம்பரேச்சர் மேக்ஸிமமாக இருக்கும். கோல்டர் ரீஜியன்ஸில் அதே மாதிரி சீக்கிரம் ஹீட்டை லிபரேட் பண்ணி சீக்கிரம் கூல் ஆகிறதுனால ஓப்பன் சீஸை விட என்க்ளோஸ்டு சி ரிலேட்டிவ்லி கூலராக இருக்கும். அப்போ அந்த ரெண்டு கான்டெக்ட்ஸ்லையுமே இதை டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். ஓகேவா? செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்ப்போம். The temperature of the ocean water
decreases rapidly with increasing depth. நம்ம போன கொஸ்டின்ஸில் பார்த்துருந்தோம் temperature of the atmosphere is getting reduced with increasing altitude ன்னு பார்த்துருந்தோம். ஹைட்டு கூட கூட டெம்பரேச்சர் குறையும் பிகாஸ் ஆஃப் நார்மல் லேப்ஸ் ரேட். ஏன்னா சோர்ஸ் ஆஃப் த ஹீட் ஃபார் தி அட்மாஸ்பியர் இஸ் ஆரிஜினேட்டிங் ஃப்ரம் தி லித்தோஸ்பியர் அல்லது லேண்ட்ல இருந்து நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? அதே தான் இங்கே சொல்கிறாங்க. டெம்பரேச்சர் ஆஃப் தி ஓஷன் வாட்டர் டிக்ரீசஸ் ரேப்பிட்லி. அப்போ டெப்த் போக 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 டிக்ரீஸ் ஆகும் வித் இன்க்ரீசிங் டெப்த் வித்தின் தி தெர்மோக்ளைன் ஜோன்னு சொல்கிறாங்க. அப்போ தெர்மோனா டெம்பரேச்சரை பேசுறது, கிளைன்னா வேரியேஷன், இன்க்ளைன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த ஹையர் டு லோவரா அல்லது லோவர் டு ஹையரோ இருக்கக்கூடிய அந்த வேரியேஷன்ஸ் தான் கிளைன்னு சொல்லுவாங்க. அப்போ தெர்மோக்ளைன் ஜோனில் நார்மலாக டிக்ரீஸ் ஆகக்கூடிய டெம்பரேச்சரை விட அதிகமான ரேட்டில் டெம்பரேச்சர் டிக்ரீஸிங் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி நடக்கக்கூடிய அந்த ஜோனை தான் நம்ம தெர்மோக்ளைன் ஜோன்னே சொல்லுவோம். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஆன்சர் போத் 1 and 2. இந்த தெர்மோக்ளைன் அப்படின்றது என்ன கான்செப்ட்னா, இப்போ நமக்கே தெரியும் ஓஷன் வாட்டர்ஸ் எடுத்துட்டோம்னா சன்லைட் வந்து பாட்டம் வரைக்கும் பெனிட்ரேட் ஆகாது. சன்லைட்டோட பெனிட்ரேஷன் ஒரு லெவல் வரைக்கும் தான் இருக்கும். ஒரு ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 400 மீட்டர் வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கு மேலே சன்லைட்டோட பெனிட்ரேஷன் இருக்காது. அப்போது எந்த போர்ஷன் வரைக்கும் அந்த சன்லைட்டோட பெனிட்ரேஷன் இருக்கோ அது வரைக்கும் வாட்டரோடைய டெம்பரேச்சர் கூட இருக்கும். அதனால தான் சர்ஃபேஸ் வாட்டர் எப்பயுமே வந்து வார்மராக இருக்கும். சர்ஃபேஸ் வாட்டர் வார்மராக இருக்கிற காரணத்தினால சைக்ளோன் ஃபார்மேஷன் இருக்குதுன்னு நம்ம போன தடவை பார்த்துருந்தோம். கரெக்டா? ஸோ அப்போது அதுக்கு மேலே எந்த ஜோனில் இருந்து அந்த சன்லைட்டோடைய பெனிட்ரேஷன் ஸ்டாப் ஆகுதோ அதில் இருந்து கம்ப்ளீட்டாக டார்க்கர் ஜோன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா சடன் டிக்ரீசிங் ஆஃப் டெம்பரேச்சர் நடக்கும். ஏன்னா இதோட அந்த மேக்சிமம் சன்லைட்டு போய் ரீச் ஆகக்கூடிய பாயிண்ட் வந்து லிமிட் ஆகிறதுனால அதுக்கு மேலே அந்த சடன் டிக்ரீஸ், அதை தான் ரேப்பிட் டிக்ரீஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த பர்டிகுலர் ஜோனை தான் நம்ம தெர்மோக்ளைன் ஜோன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கிராஜுவல் டிக்ரீஸ் இருந்துக்கிட்டே இருக்கும் அப் டு தி பாட்டம் ஆஃப் தி ஓஷன். ஸோ டெம்பரேச்சர் டிக்ரீசிங் வித் இன்க்ரீசிங் டெப்த்ன்றது காமன். ஆனால் அந்த டெம்பரேச்சர் டிக்ரீஸ்ன்றது ரேப்பிடாக ஒரு பர்டிகுலர் ரீஜனில் நடக்கும். அந்த ரீஜனுக்கு பேர் என்னன்னு கேட்டால் தெர்மோக்ளைன் ஜோன். இதுதான் வெர்டிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டெம்பரேச்சர். இதை தான் இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் செக் பண்ணியிருக்காங்க. த டெம்பரேச்சர் ஆஃப் தி ஓஷன் வாட்டர் டிக்ரீசஸ் ரேப்பிட்லி வித் இன்க்ரீசிங் டெப்த் வித்தின் தி தெர்மோக்ளைன் ஜோன்னு சொல்லியிருக்காங்க. போத் தி ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். ஓகேவா? தென் கொஸ்டின் நம்பர் 14. Which among the following factors are affecting the salinity of the ocean water? ஸோ ஓஷன் வாட்டருடைய சலைனிட்டியை எதெல்லாம் அஃபெக்ட் பண்ணுன்னு கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் எதெல்லாம் வேரியே பண்ணுன்னு கேட்டிருக்காங்க. ரேட் ஆஃப் எவாப்ரேஷன், அதாவது இன்க்ரீஸ் பண்ணுமா டிக்ரீஸ் பண்ணுமான்னு கூட கொஸ்டின் கிடையாது, ஜஸ்ட் அஃபெக்ட் பண்ணுமான்னு தான் கேட்டிருக்காங்க. ரேட் ஆஃப் எவாப்ரேஷனால சலைனிட்டி கூடுமா குறையுமானா கண்டிப்பாக மாறும். ஏன்னா ஓஷன் வாட்டருடைய ஒரு வால்யூம் ஆஃப் வாட்டர் எடுத்துக்கிறோம்னா அந்த வாட்டரில் இருக்கக்கூடிய ஓவரால் பர்சன்டேஜ் ஆஃப் சால்ட் கண்டென்ட்டை தான் நம்ம சலைனிட்டின்னு சொல்கிறோம். இப்போது ஹையர் டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய ரீஜன்ஸில் ஓஷன் வாட்டரில் வாட்டர் எவாப்ரேட் ஆகும். ஏன்னா டெம்பரேச்சர் அதிகமான வாட்டர் எவாப்ரேட் ஆகுமா? ஆனால் வாட்டரோடு சேர்ந்து சால்ட் கண்டென்ட் எவாப்ரேட் ஆகாது. அப்போ என்ன ஆகும்னா ஹையர் டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய ரீஜன்ஸில் ஹையர் எவாப்ரேஷனால் சால்ட் கண்டென்ட்டோடைய கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறதுனால சலைனிட்டி கூடும். அப்போ ரேட் ஆஃப் எவாப்ரேஷன் has an effect on salinity of the ocean. அது கரெக்ட். ரெண்டாவது amount of precipitation. ரேட் ஆஃப் எவாப்ரேஷன்னால வாட்டரு மேலே போகிறதுனால சலைனிட்டி கூடுதுன்னா போன வாட்டர் இன் தி ஃபார்ம் ஆஃப் வேப்பரு ஆஃப்டர் கண்டென்சேஷன் தானே நம்மளுக்கு ப்ரிசிபிடேஷனாக ரெயின்ஃபாலாக வருது. அப்போ ரெயின்ஃபால் வந்துச்சுன்னா அகெயின் தட் ஃப்ரெஷ் வாட்டர் வில் பி ஆடட் அப் டு தி ஓஷன் வாட்டர்ஸ். அப்போ என்ன ஆட்டோமேட்டிக்காக சலைனிட்டி குறையும். அப்போ இதுவும் கண்டிப்பாக அதை அஃபெக்ட் பண்ணும். ஓஷன் கரண்ட்ஸ்னால் என்னது? ஒரு லார்ஜர் பேண்ட் ஆஃப் ஓஷன் வாட்டர்ஸு வருஷம் பூரா ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனில் ஒரு ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் மாதிரி ஒரு லார்ஜர் ஃப்ளோவுக்கு போயிட்டே இருக்கிறத ஓஷன் கரண்ட்ஸ்னு சொல்லுவோம். ரைட்டா? அந்த ஓஷன் கரண்ட்ஸு வார்ம் ஓஷன் கரண்ட்ஸு கோல்டு ஓஷன் கரண்ட்ஸ்னு பிரியும். டெஃபினெட்லி ஓஷன் கரண்ட்ஸ்னால சலைனிட்டினாலையும் ஓஷன் கரண்ட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். ஓஷன் கரண்ட்ஸ்னாலையும் ஒரு ரீஜனில் இருக்கக்கூடிய சலைனிட்டி ஆஃப் தி ஓஷன் வாட்டர் வேரி ஆகும்.
ரைட்டா? இதுவும் கரெக்ட். நாலாவது ஐஸ் இன் தி போலார் ரீஜியன்ஸ். இப்போ இந்த இடத்துல ஐஸ் இன் தி போலார் ரீஜியன்ஸ்ன்ற போகும்போது டெஃபினட்டாக அது கான்டினென்ட்ல இருக்கிறதாவும் எடுத்துக்கலாம், ஓஷனில் இருக்கிறதாவும் எடுத்துக்கலாம். ஸோ அப்போ ஓஷனில் இருக்கக்கூடிய ஐஸ் கண்டென்ட்டை அதிகமாக இருக்கிற பட்சத்தில் டெஃபினெட்லி அந்த ஐஸ் கண்டென்ட்லாம் ஏதாவது ஒரு பாயிண்ட்ல மெல்ட் ஆனிச்சுன்னா அது திரும்ப ஃப்ரெஷ் வாட்டராக தான் சர்ஃபேஸ் ஆஃப் தி ஓஷன் வாட்டர்ஸில் சேரும். அப்போ அதனால சலைனிட்டி குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த நாலுமே விச் ஹேஸ் தி கெப்பாசிட்டி டு அஃபெக்ட் தி சலைனிட்டி ஆஃப் தி ஓஷன். இதில் எதுவுமே நம்மளால வரவே முடியாதுன்னு நெகேட் பண்ணவே முடியாது. அப்போ எல்லா ப்ராபபிலிட்டிலையுமே இருக்கிற பட்சத்தில் நாளையுமே நீங்கள் எடுத்துதான் ஆகணும். அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஆப்ஷன் டி, ஆல் 4. Then question number 15. Consider the following statements regarding distribution of salinity among ocean waters. So salinity affect பண்ணக்கூடியதுக்கு எதெல்லாம் காரணம் இருக்கிறத தாண்டி ஓஷன் எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஓஷன்ல இந்த சலைனிட்டி எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு அப்படின்றத வச்சு கேள்வி கேட்டிருக்கு. என்ன பார்ப்போம்? டியூ டு ஹை டெம்பரேச்சர் அண்ட் ஹை ரேட் ஆஃப் எவாப்ரேஷன் ஈக்வட்டோரியல் ரீஜியன்ஸ் எக்ஸ்பீரியன்சஸ் highest salinity at the surface of the ocean சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா டியூ டு ஹை டெம்பரேச்சர் அண்ட் ஹை ரேட் ஆஃப் எவாப்ரேஷன் இன் தி ஈக்வட்டோரியல் ரீஜன். அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுமா? டெஃபினட்டாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். ஏன்னா ஈக்வட்டோரியல் ரீஜனில் ஓஷன் வாட்டர் அதிகம், டெம்பரேச்சர் இன்சோலேஷனும் அதிகம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும்? எவாப்ரேஷன் நடக்கும். அப்போ டெம்பரேச்சர் அதிகரிக்கிறதுனாலையும் எவாப்ரேஷன் அதிகரிக்கிறதுனாலையும் ஹையஸ்ட் சலைனிட்டி அட் தி சர்ஃபேஸ் ஆஃப் தி ஓஷன் இருக்குமானா அப்போ அந்த அதிகரிக்குதுன்னா அதோட எவாப்ரேஷனோட மட்டும் அது நிற்கிறது கிடையாது. எவாப்ரேஷன் ஆனதுக்கு அப்புறம் அதே தானே எகெயின் ப்ரெசிபிடேஷனாக ரெயின்ஃபாலாக வருது. ஓகேவா? ஸோ ஈவன் நம்ம போன வீடியோலேயே நம்ம பார்த்துருப்போம், ஈக்வட்டோரியல் ரீஜன் இஸ் கம்பேரிட்டிவ்லி எக்ஸ்பீரியன்சிங் லெஸ்ஸர் அமௌண்ட் ஆஃப் இன்சோலேஷன் தேன் தி ட்ராபிக்கல் ரீஜன்ஸ்னு பார்த்துருந்தோம். அதுக்கு காரணம் என்ன பார்த்தோம்? கிளவுட் கவர்ஸ் அதிகமாக இருக்கிற காரணத்தினால. அப்போ கிளவுட் கவரோடைய ஃபார்மேஷன் எவாப்ரேஷனால் நடக்குதுன்னா அந்த கிளவுட் திரும்ப பிரிசிபிடேஷன் மூலிமா எகைன் இட் கம்ஸ் பேக் டு தி ஒரிஜினல் பிளேஸ் வேர் இட் காட் எவாப்ரேட்டடாக இருக்கும் தானே. அப்போ அந்த இடத்துல திரும்ப ரெயின்ஃபால்னால என்ன சலைனிட்டி எதனா எவாப்ரேஷனால் குடிச்சோ அது எகைன் திரும்ப கம் பேக் டு தி நார்மல் லெவலாக இருக்கும். ஏன்னா ஈக்வட்டோரியல் ரீஜன் இஸ் நோன் ஃபார் டெய்லி ரெயின்ஃபால். அப்போ அது எப்படி ஹையஸ்ட் சலைனிட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ரீஜனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். புரியுதா? ரைட். அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாங்க? இன் தி போலார் ரீஜியன் salinity of the ocean water decreases rapidly with increasing depth within the halocline zone. ஓகே, இதுல போன கொஸ்டின்ல என்ன பார்த்தோம்? temperature decreases rapidly when we move into the depth of the ocean. அந்த zone thermocline ன்னு பார்த்தோம். அப்போ தெர்மோக்ளைன்ல எப்படி பார்த்தாலும் டெம்பரேச்சர் உள்ள போக போக எந்த ரீஜனா இருந்தாலும் குறையும். ஆனால் சலைனிட்டி அப்படி கிடையாது. சலைனிட்டின்றது வேரி ஆகும். சப்ட்ராபிக்ஸில் இருந்தால் டெப்த்து போக போக ஒரு ரேஞ்ச் இருக்கும், ஈக்வட்டோரியல் இருந்தால் ஒரு ரேஞ்ச் இருக்கும், போலார் ரீஜன் போயிட்டா ஒரு ரேஞ்ச் இருக்கும். இப்போ போலார் ரீஜன்ஸில் என்ன சொல்கிறாங்க? சலைனிட்டி ஆஃப் தி ஓஷன் வாட்டர் டிக்ரீசஸ்ன்னு சொல்கிறாங்க. முதல்ல இது டிக்ரீசஸ்ன்ற கான்செப்டே தப்பு. ஏன்னா போன கொஸ்டினில் பார்த்த மாதிரி போலார் ரீஜன்ஸில் சர்ஃபேஸில் ஐஸோட ப்ரெசன்ஸ் அதிகமாக இருக்கும். கரெக்டா? அப்போது ஐஸோட ப்ரெசன்ஸ் அதிகமாக இருக்கிற காரணத்தினால சர்ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டரோடைய ப்ரெசன்ஸ் அதிகரிக்கும். அதுக்கு கீழே போக 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 தான் ஈவன் வார்மர் வாட்டர்ஸே ப்ரெசன்ட் ஆகிருக்கும். அப்போது டெஃபினெட்லி சலைனிட்டி அதிகமாக இருக்கிறதுன்றது டீப்பர் போக போக இன்க்ரீஸ் ஆகும் எங்கே? போலார் ரீஜன்ஸில். அப்போது டிக்ரீசஸ் ரேப்பிட்லி அப்படின்ற கான்செப்டே தப்பு. அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்ன? நெய்தர் 1 nor 2. ஓகேவா? ஸோ இதை எடுத்துக்கிட்டோம்னா இப்போ ஓவராலாக நம்மளுடைய சர்ஃபேஸை மட்டும் வச்சு பார்த்தோம்னா ஈக்வட்டோரியல் ரீஜனில் ஹையஸ்ட் டெம்பரேச்சர் அண்ட் ஹை எவாப்ரேஷன் இருக்கிறதுனால சலைனிட்டி கூடாது. அப்போ எங்கே தான் சலைனிட்டி அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது? ஒன்று ட்ராபிக்ஸில் இருக்கணும், ட்ராபிக்ஸில் தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ ட்ராபிக்ஸ்னால் நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் இருக்கக்கூடிய ட்ராபிக் ஆஃப் கேன்சர் கிட்ட இருக்கக்கூடிய ட்ராபிக்ஸு, இல்லைனா சதர்ன் ஹெமிஸ்பியரில் இருக்கக்கூடிய ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான்ட்ட இருக்கக்கூடிய ட்ராபிக்ஸ். நம்மளுக்கே நல்லா தெரியும் நார்தர்ன் ஹெமிஸ்பியர் தான் டெம்பரேச்சர் ஹையஸ்ட்டாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய கண்டிஷன்னு போன கொஸ்டின் டிஸ்கஷனில் பார்த்தோம். ஏன்னா லேண்ட் மாஸ் அதிகம், வாட்டர் பாடிஸ் கம்மி. அப்போது லேண்ட் மாஸ் அதிகமாக வாட்டர் பாடிஸ் இருக்குதுன்னா அப்போது அந்த ஏற்கனவே அது என்க்ளோஸ்டு வாட்டர் பாடியாக இருக்கும்.
சரவுண்டட் பை லேண்டு, அதுலேயும் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்க பட்சத்தில் எவாப்ரேஷன் மட்டும்தான் நடக்குமே தவிர அதுக்கு ஈக்குவலண்டான ப்ரிசிபிடேஷன் அங்கே நடந்திருக்காது. அப்போ ஹையஸ்ட் சலைனிட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஓஷன் பாடிஸோட பிரசன்ஸ் எங்கே இருக்கும்? டிராபிக் ஆஃப் கேன்சர் அல்லது சப்ட்ராபிக்ஸோ அல்லது டிராபிக்கல் பகுதிகளில் தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த ரீஜனில் தான் பார்த்தீங்கன்னா இந்த டெட் சி, வான் லேக் மாதிரியான ஹையஸ்ட் சலைனிட்டி இருக்கக்கூடிய வாட்டர் பாடிஸ் எல்லாமே ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அப்போ அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பாக தப்பு தானே, ரைட்? செகண்ட் ஸ்டேட்மெண்ட், இப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சலைனிட்டிக்கும் டெம்பரேச்சருக்குன்னு ஒரு ரிலேஷன் இருக்கு. ஏன்னா இப்போ சலைனிட்டி அஃபெக்ட் பண்றதுல டெம்பரேச்சருக்கு ஒரு ரோல் இருக்கிறதுனால ஹையஸ்ட் டெம்பரேச்சரை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ரீஜனா சப்ட்ராபிக்ஸை பார்த்தோம். அப்போ சப்ட்ராபிக்ஸோட சர்ஃபேஸ் லெவல்ல பார்த்தோம்னா டெம்பரேச்சர் டெஃபினெட்லி ஹையரா இருக்கும், கரெக்டா? அதுக்கு கீழே போக 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 டெம்பரேச்சர் கூடும், டெம்பரேச்சர் குறையும். டெம்பரேச்சர் குறையறதுனால சலைனிட்டியும் குறையும். ஏன்னா சலைனிட்டின்றது பர்சன்டேஜ் ஆஃப் தி சால்ட் வென் கம்பேர்ட் டு தி வால்யூம் ஆஃப் தி வாட்டர். அப்போ இங்கே அதிகமான எவாப்ரேஷன் இருக்கிறதுனால சலைனிட்டி அதிகமாக இருக்கும், கீழே போக 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 சலைனிட்டி குறைஞ்சிக்கிட்டே வரும். ஆனால் அந்த சடன் டிக்ரீஸ் வித்தின் அ பர்டிகுலர் ஜோனை ஹாலோக்ளைன் ஜோன்னு சொல்லுவோம். ஒரு குறிப்பிட்ட ரீஜனுக்கு மேலே கான்ஸ்டண்ட்டாக சலைனிட்டி டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். அதே தான் ஈக்குவட்டோரியல் ரீஜன்லையும் சப்ட்ராபிக்ஸ் மாதிரி தான் சர்ஃபேஸ் லெவலில் ஹையர் சலைனிட்டி இருக்கும், போக போக குறைஞ்சிக்கிட்டே வரும். பட் நாட் when compared to the tropical region, subtropical regionsல அந்த அளவுக்கு ஹையரா இருக்காது. ஏன்னா இட் இஸ் காம்பன்சேட்டட் பை டெய்லி ரெயின்ஃபால். இதே போலார் ரீஜன் எடுத்துட்டோம்னா அப்படியே ஆப்போசிட், சர்ஃபேஸ் லெவலில் லோவரா இருக்கும். ஏன்னா ஃப்ரெஷ் வாட்டர் இன் தி ஃபார்ம் ஆஃப் ஐஸோ அல்லது மெல்டிங் கிளேஷியர்ஸ்னால சர்ஃபேஸ் வாட்டர்ல ஃப்ரெஷ் வாட்டரோட இன்ட்ரூஷன் ரொம்ப அதிகமா இருக்கும், அதனால சலைனிட்டி லோவரா இருக்கும். உள்ள போக போக வாட்டர் இன் தி ஃபார்ம் ஆஃப் சலைனிட்டியோட கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா கூடிக்கிட்டே இருக்கும். அப்போ இன்க்ரீசிங் டெப்த்தில் சலைனிட்டி இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கிறது போலார் ரீஜனில், சலைனிட்டி டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கிறது ஈக்குவட்டோரியல் ரீஜன்லையும் சப்ட்ராபிக்கல் ரீஜன்லையும். ஸோ இந்த டிஃப்ரென்சஸ் பார்த்துக்கணும், ஓகேவா? அப்போ சலைனிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு தி டெப்த் ஆஃப் தி ஓஷன் வேரிஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸ். ஈக்குவட்டோரியல் ரீஜன்ஸில் ஒரு மாதிரி இருக்கும், டிராபிக்ஸில் ஒரு மாதிரி இருக்கும், போலார் ரீஜன்ஸில் ஒரு மாதிரி இருக்கும். அந்த டிஃப்ரென்சஸ் பார்த்துக்கணும். Then question number 16. Consider the following statements regarding tides. The sun's gravitational pull to a great extent and the moon's gravitational pull to a lesser extent are the major causes for the occurrence of tides. இப்போ tides ஃபார்ம் ஆகுதுன்னா கண்டிப்பாக gravitational effect of both moon and sunனால தான் இருக்கும். ஆனால் கம்பேர் டு தி மூன், சன்னை பொறுத்த வரைக்கும் கிராவிடேஷனல் எஃபெக்ட்ன்றது லார்ஜர் பாடி, அதனால டெஃபினெட்லி அது அதிகமாக இருக்கும். ஆனால் எர்த்துக்கு எது ரொம்ப பக்கத்தில் இருக்கோ அதனுடைய கிராவிடேஷனல் இம்பேக்ட் குறைவாக இருந்தாலும், அதனோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் குறைவாக இருந்தாலும், இட் இஸ் பிகாஸ் ஆஃப் தி நியரஸ்ட் பொசிஷன் டு தி எர்த்து. மூனோடைய கிராவிடேஷனல் புல்லிங் எஃபெக்ட் சன்னை விட அதிகமாக இருக்கும். அப்போ அதனால் சன்னை காட்டிலும் மூனோடைய கிராவிடேஷனல் இம்பேக்ட் தான் டைட்ஸோட ஃபார்மேஷன்ஸுக்கு ஹையர் ரோலை ப்ளே பண்ணும். ஆனால் இந்த ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க? சன்னோடைய கிராவிடேஷனல் எஃபெக்ட் டு அ கிரேட்டர் எக்ஸ்டென்ட்னும் மூனோடைய கிராவிடேஷனல் புல்லிங் எஃபெக்ட் டு அ லெஸர் எக்ஸ்டென்ட்டும் இஸ் தி ரீசன்ஸ் ஃபார் அக்கரன்ஸ் ஆஃப் டைட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே ஆப்போசிட்டாக சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். இந்த மாதிரி எனக்கு கொஸ்டின்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் ராங் அப்படின்னு தெரிஞ்சிட்டாலே ஐதர் சிஆர்டி தான் வந்தாகணும், ஓகேவா? இந்த ரெண்டுக்குமே போக தேவையில்லை. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். டு கவுண்டர் பேலன்ஸ் தி ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிட்டி, the earth's centrifugal force also responsible for occurrence of tides. Yes, ஏன்னா எப்படி பார்த்தாலும் சன்னோ அல்லது மூனோ அது ஏதாவது ஒரு சைடு தான் புல்லிங், கிராவிடேஷனல் புல்லிங் எஃபெக்ட்னால டைட்ஸை கிரியேட் பண்ண முடியும், ஓகேவா? இப்போ மூணு எக்ஸ்பெஷலி சன்னு மூணு எர்த்து அல்லது சன்னு எர்த்து மூணு, இது எல்லாமே ஒரே லைன்ல இருக்க போகும்போது இந்த மூணோடைய கிராவிடேஷனல் இம்பேக்ட்னால ஒரு இடத்துல டைடல் புல்லிங் எஃபெக்ட் இருக்கும். இப்போ இந்த இடத்துல கிராவிடேஷனல் இம்பேக்ட்னால டைடல் புல்லிங் எஃபெக்ட் இருக்கும். அப்போ ஒரு இடத்துல மட்டும் வாட்டர் ரைஸ் ஆகும் டைட்ஸ் மூலியமா. அப்போ எர்த்து என்ன ஒரு மாற்றம் நடந்தாலும் அதுக்குள்ளார அதுக்கு ஈக்குவலண்டான இன்னொரு மாற்றத்தை அது ஏற்படுத்திக்கல, கிரியேட் பண்ணிக்கலன்னா எர்த்தோடைய ஈக்குவலிபிரியம் பொசிஷன் பாதிக்கப்படும். அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஐசோஸ்டாசின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள்
டெம்பரேச்சர் கூடுச்சுன்னா அதுக்கு ஈக்குவலண்டாக டெம்பரேச்சர் இன்னொரு இடத்துல அதுவே மாடரேட் பண்ணிக்கும். ஒரு இடத்துல ஒரு லேண்ட்ஃபார்ம் எலிவேட் ஆனிச்சுன்னா அதுக்கு ஈக்குவலண்டாக இன்னொரு இடத்துல லேண்ட்ஃபார்ம் சப்சிடன்ஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி எர்த்தே ஓவராலாக பார்த்தீங்கன்னா அதனுடைய பொசிஷன் எந்த விதத்துலையும் எக்ஸிஸ்டன்ஸ் எந்த விதத்துலையும் பாதிக்காத வகையில் ஒரு ஈக்குவிலிபிரியம் ஸ்டேட்டஸை தனக்குள்ளார் ஏற்படுத்திக்கக்கூடிய மாற்றங்கள் மூலியமாக அது மெயின்டைன் பண்ணிக்கும். அப்போ ஒரு எண்டில் மட்டும்தானே மூணுடைய கிராவிடேஷன், மூணால எல்லா சைடில் இருக்கக்கூடிய வாட்டர் இன்க்ரீஸ் பண்ண முடியாதுல்ல. அப்போ எர்த்தோடைய எர்த்தோடைய ஈக்குவிலிபிரியம் பொசிஷன் பாதிக்கப்படும்ல. அப்போ அதுக்கு ஈக்குவலண்டாக எர்த் எப்படி தன்னுடைய பொசிஷனை பேலன்ஸ் பண்ணிக்கும்னா அதனுடைய ரொட்டேஷனால ஏற்படுத்தக்கூடிய புஷிங் ஃபோர்ஸ், எர்த்து ரொட்டேட் ஆகிறதுனால எர்த்தை விட்டு வெளியில போற ஃபோர்ஸ் தானே நம்ம சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்ன்னு பார்த்தோம். அப்படி எர்த்தோட சர்ஃபேஸ்ல இருந்து ஆப்போசிட் சைட்ல போகக்கூடிய சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்னால வாட்டர் ரைஸ் ஆனிச்சுன்னா அதுவும் டைட்ஸ் தான். ஓகேவா? அப்போ ஒரு சைடு கிராவிடேஷனல் எஃபெக்ட் ஆஃப் தி மூன் அண்ட் சன்னுனாலையும் அதர் சைட்ல சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் ஆஃப் தி எர்த்னால டைட்ஸும் ஈக்குவலண்டா கிரியேட் ஆகி எர்த் வந்து தன்னுடைய பொசிஷனை மெயின்டைன் பண்ணிக்கும். அதை தான் இங்கே செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்துருக்காங்க. டு கவுண்டர் பேலன்ஸ் தி ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிட்டி தி எர்த்ஸ் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் ஆல்சோ ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி அக்கரன்ஸ் ஆஃப் டைட்ஸ். டெஃபினெட்லி கரெக்ட். அப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி. ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் இன்கரெக்ட் பட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் கரெக்ட். Question number 17. Consider the following statements. Spring tides are the highest high tides that happens when the sun, earth and moon are positioned at right angles ன்னு சொல்லியிருக்காங்க. Spring tides are the highest high tides ன்ற வரைக்கும் கரெக்ட். அந்த ஸ்டேட்மெண்ட்ல அது வரைக்கும் கரெக்ட். பட் என்ன சொல்லியிருக்காங்க? when sun, earth and moon are positioned at right angles. அப்படின்னா என்ன அர்த்தம்? ரைட் ஆங்கிள்ஸ் பொசிஷன்னா ஒரே லைன்ல இல்லைன்னு அர்த்தம். அப்படி இருக்க போகும்போது ஹை டைட்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கே வாய்ப்பு இருக்காது இல்ல. அப்புறம் எப்படி ஹையஸ்ட் டைட்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். செகண்ட் ஸ்டேட்மெண்ட், neap tides are lowest low tide that happens when the sun, earth and moon aligned in straight line. lowest low tideம் highest high tide ரெண்டுமே ஸ்ப்ரிங் டைட் தான். ஓகேவா? அதே சமயத்துல சன்னு, மூணு, எர்த்து ஒரே லைன்ல இருக்க போகும்போது ஃபார்ம் ஆகிறது தான் ஸ்ப்ரிங் டைடை தவிர நீப் டைட்ஸ் கிடையாது. புரியுதா? அப்ப இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் டி நெய்தர் 1 nor 2. இப்போ ஒரே லைன்ல சன்னு, மூணு, எர்த்து ஒரே லைன்ல இருக்கிற போகும்போது, ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்க போகும்போது கிராவிடேஷனல் எஃபெக்ட் கம்பைன்டு ஃபோர்ஸ் ஆஃப் சன் அண்ட் மூன் சேர்ந்து டைடல் எஃபெக்ட்ஸ் ஹையரா இருக்குமா? அப்படி நார்மலா இருக்கக்கூடிய ஹைட்டை விட டைட்ஸ் இன்னும் ஹையரா ஃபார்ம் ஆனிச்சுன்னா அந்த டைடுக்கு பேர் தான் ஸ்ப்ரிங் டைட்ஸ். அப்ப என்ன ஆகும்? ஒரு நார்மலா ஒரு ஓஷன் வாட்டர் வந்து கோஸ்டல்ல இந்த ஹைட்டுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த ஹைட்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஹையஸ்ட் ஹை டைட் ஃபார்ம் ஆகிற ஸ்ட்ரெயிட் லைன் பொசிஷன்ல அந்த டைடோடைய இன்ட்ரூஷன் இது வரைக்கும் இருக்கும். அப்ப டைட்ஸ் ஒன்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அது திரும்ப ரெட்ரீட் ஆகும்ல. ரெட்ரீட் ஆக போகும்போது இன்னும் உள்வாங்கும், லோவரா உள்வாங்கும். எவ்வளோக்கு கடல் உள்வாங்குதோ அவ்வளோக்கு கோஸ்டல் ரீஜன்ஸ்ல மறுபடியும் வந்து சேரும். அப்போ இந்த லோவஸ்ட் லோ டைடும் ஹையஸ்ட் ஹை டைடு இது ரெண்டுமே ஸ்ப்ரிங் டைட்ஸ் நம்ம சொல்லுவோம். இந்த ஸ்ப்ரிங் டைட்ஸ் எப்போ அசோசியேட்டடு? when sun, moon and earth are positioned in the straight line. ஃபுல் மூன் டேவோ அல்லது நியூ மூன் டேவோ. அது இல்லாத ரைட் ஆங்கிள் பொசிஷன்ல இருக்க போகும்போது ரெண்டோடைய கம்பைன்ட் எஃபெக்ட் இருக்காது. ஏன்னா இதனுடைய புல்லிங் எஃபெக்டை இது பேலன்ஸ் பண்ணிக்கிறதுனால டைட்ஸ் ஃபார்ம் ஆகும். ஆனா அந்த அளவுக்கு ஹைட்டா ஃபார்ம் ஆகாது. அப்போ மிட் ரேஞ்ச் டைட்ஸ் தான் ஃபார்ம் ஆகும். எவ்வளோக்கு மிட் ரேஞ்ச் டைட்ஸ் ஃபார்ம் ஆகுது அவ்வளோக்கு தான் உள் வாங்குறதும் செய்யும். அப்போ இந்த டைட்ஸுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா நீப் டைட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஸ்ப்ரிங் டைட்ஸ், நீப் டைட்ஸ் என்னென்ன கண்டிஷன்ஸ்ல எப்போ ஃபார்ம் ஆகுதுன்றத தெரிஞ்சுக்கணும். Then question number 18. Consider the following factors. ஓகேவா? என்னென்ன? which of the above factors influence the ocean currents ன்னு கேட்டிருக்காங்க. ஜென்ரலாக தான் கேட்டிருக்காங்க. ஓஷன் கரண்ட்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ் எதெல்லாம் கேட்டிருக்காங்க. ரொட்டேஷன் ஆஃப் தி எர்த் டெஃபினெட்லி. ஏன்னா ஓஷன் கரண்ட்ஸோடைய மூமெண்ட்டுக்கு ரொம்ப முக்கியமான காரணமாக இருக்கக்கூடிய ஃபோர்ஸஸ் இது எல்லாமே ரொட்டேஷன் ஆஃப் தி எர்த்னால தான் கிரியேட் ஆகுது. அப்போ அது அஃபெக்ட் பண்ணும். ஏர் ப்ரெஷர் அண்டு விண்டு. ஏர் ப்ரெஷருக்கும் விண்டும் எப்படி ஓஷன் கரண்ட்ஸை அஃபெக்ட் பண்ணும்னா டெஃபினெட்லி அஃபெக்ட் பண்ணும். ஏன்னா
நம்ம பர்மனன்ட் வின்ஸ் ஆர் பிளானேட்டரி வின்ஸ்னு ட்ரேட் வின்ஸ் வெஸ்டர்லிஸ்லாம் பார்த்துருந்தோம்ல ப்ரெஷர் பெல்ஸோட, அந்த வின்ஸ் பர்மனண்ட்டாக ஓஷனுக்கு மேலே ஃப்ளோ ஆகிட்டே இருக்கிறதுனால அது ஏற்படுத்தக்கூடிய ஃப்ரிக்ஷனல் எஃபெக்ட்னால ஓஷன் கரண்ட்ஸோ அது பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டென்சிட்டி ஆஃப் தி ஓஷன் வாட்டர், சலைனிட்டி ஆஃப் தி ஓஷன் வாட்டர், இது ரெண்டும் காம்ப்ளிமெண்ட்ரி டு ஈச் அதர். கரெக்டா? ஏன்னா சலைனிட்டி வேரி ஆனிச்சுன்னா டென்சிட்டி வேரி ஆகும். டென்சிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா டென்சிட்டியும் சலைனிட்டியும் ஒன்னோட ஒன்று இன்டர் காம்பினேஷனாக இருக்கிறதுனால வந்தால் 2 வரணும், இல்லைன்னா 2 வரக்கூடாது. ஓகேவா? அப்போ 3யும் 5யும் சேர்ந்து வர ஆப்ஷன்னு கண்டிப்பாக இருக்கணும். ஏவை எலிமினேட் பண்ணிடலாம். இப்போ இன்னொன்று ஒன்று என்னன்னா, ரெவல்யூஷன் ஆஃப் தி எர்த்தை எடுத்துக்கலாமா வேணாமான்றது தான் இப்போ கேள்வி. ஆனால் இங்கே பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஆல் தி அபவ் ஆப்ஷன் இல்லை. ரெவல்யூஷன் ஆஃப் தி எர்த்தை டைரக்டாக ஓஷன் கரண்ட்ஸ்க்கு எடுத்து போனால் எடுத்துக்க மாட்டோம். ஏன்னா ரெவல்யூஷனால சீஸ்னல் வேரியேஷன் இருக்கும். சீஸ்னல் வேரியேஷன்ன்றதே ஒரு டைம்லி மாறக்கூடிய விஷயங்கள். டைம்லி மாறக்கூடிய விஷயங்கள் பெர்மனண்ட்டாக இருக்கக்கூடிய ஓஷன் கரண்ட்ஸை எந்த விதத்துலையுமே பெரிய லெவலில் பாதிக்காது. அதனால இருக்கிறதுலையே எலிமினேட் பண்ணுறதுக்கான ஹையஸ்ட் ப்ராபபிலிட்டி இருக்கிறது ரெவல்யூஷன் ஆஃப் தி எர்த் தான். மீதி 4மே வரும். அப்போ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் B, 1, 2, 3 and 5 only. Then question number 19. Consider the following statements regarding ocean currents. The volume of the deep water currents is way higher than the volume of the surface water currents. So, ocean currents ன்றது ஒரு larger band of ocean waters மூவ் ஆகிறது தான் ocean currents நம்ம சொல்கிறோம். அந்த மூவ்மெண்ட் வந்து வெறும் நமக்கு தெரிகிற சர்ஃபேஸ் லெவலில் மட்டும், அதாவது அந்த லோ டென்சிட்டி வாட்டர் இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் லெவலில் இருக்கக்கூடிய மூவ்மெண்ட் மட்டும் கிடையாது. ஈவன் பாட்டம் ஆஃப் தி ஓஷன் வரைக்கும், பாட்டம் ஆஃப் தி ஓஷன்லேயும் வாட்டர் மூவ்மெண்ட் இருக்கும். டாப் டு பாட்டம் வரைக்கும் மூவ்மெண்ட் இருக்கும். எப்படி நம்ம வந்து ப்ரெஷர் பெல்ஸில் மெரிடியோனல் சைக்கிள்ஸ் பார்த்தோம்ல, அதாவது ஃபெரல் செல், ஹேட்லி செல், போலார் செல்லுன்னு சர்ஃபேஸில் இருந்து மேலே போயிட்டு திரும்ப அங்கேருந்து கீழே இறங்கி ஹேட்லி செல் ஃபார்ம் ஆனிச்சுன்னு பார்த்தோமா, அந்த மாதிரி தான் ஒரு ஓஷனோடைய சர்ஃபேஸில் இருந்து டீப்பராக போய் பாட்டம்குள்ளார ஒரு ஃப்ளோ எடுத்து திரும்ப மேலே அப்வெல் ஆகி திரும்ப சர்ஃபேஸ் லெவலில் ஃப்ளோ ஆகும். அப்போ இந்த மாதிரி வெர்டிக்கல் லெவல் கன்வே சர்க்குலேஷனும் ஓஷன் கரண்ட்ஸோடைய ஒரு பகுதி தான். வெறும் சர்ஃபேஸில் இருக்கிறது மட்டும் கிடையாது. ஓகேவா? அப்போ போத் ஓஷன் கரண்ட்ஸ்ன்றது சர்ஃபேஸ் லெவல்லையும் ஃப்ளோ ஆகும், பாட்டம் லெவல்லையும் ஃப்ளோ ஆகும். ஆனால் கேள்வி என்ன? வால்யூம் ஆஃப் தி டீப் வாட்டர் கரண்ட்ஸ் ஆர் வெரி ஹையர் தென் தி சர்ஃபேஸ் வாட்டர் கரண்ட்ஸ்ன்றாங்க. எஸ், ஏன்னா டீப்பர் கரண்ட்ஸ் தான் 90% ஆஃப் தி ஓஷன் கரண்ட்ஸாக ஃப்ளோ ஆகும். வெறும் 10% தான் சர்ஃபேஸ் லெவலில் ஃப்ளோ ஆகும். ஆனால் நம்மளுடைய கிளைமேட்டிக் ஃபேக்டர்ஸை எல்லாத்தையுமே டிசைட் பண்ணக்கூடியதில் ரொம்ப முக்கியமான ரோலை ப்ளே பண்ணுறது இந்த 10% இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் லெவல் கரண்ட்ஸ் மட்டும்தான். ஏன்னா பாட்டம் ஆஃப் தி ஓஷன் கரண்ட்ஸ்னால ஓஷன் ஈகோசிஸ்டத்தில் பாதிப்புகள் ஏற்படுமே தவிர டு சம் எக்ஸ்டென்ட் எர்த்தோடைய அட்மாஸ்பெரிக் லெவலில் இருக்கக்கூடிய சேஞ்சஸ்க்கு அது பெரிய ரோலை ப்ளே பண்ணாது. பட் இட் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் தி கிராண்ட் சைக்கிள் ஆஃப் ஓஷன் வாட்டர்ஸ். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட், the warm currents from the equator flows over the surface of the ocean towards the pole. Definitely ஈக்குவட்டோரியல் ரீஜன்லேருந்து போலார் ரீஜனை நோக்கி சர்ஃபேஸ் லெவலில் வாட்டர் மூவ்மெண்ட் இருக்கும். அதுதான் நம்ம வார்ம் கரண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். அண்ட் சிங்க் டு தி பாட்டம் ஆஃப் தி ஓஷன். இப்போ இது ஈக்குவட்டாரு, இது போலுன்னு எடுத்துக்கிட்டோம்னா இது சர்ஃபேஸ்ன்னு வச்சுக்கோங்க. இப்போ சர்ஃபேஸ் லெவலில் வாட்டர் ஃப்ளோ ஆகிட்டே இருக்குதுன்னா கண்டிப்பாக ஈக்குவட்டோரியல் ரீஜன்லேருந்து போலார் ரீஜனை நோக்கி போக போக டெம்பரேச்சர் கூடுமா? சாரி, டெம்பரேச்சர் குறையுமா? டெம்பரேச்சர் வந்து குறையுமா? டெம்பரேச்சர் குறைஞ்சிச்சுன்னா என்ன ஆகும்? டென்சிட்டி கூடும். டென்சிட்டி கூடுச்சுன்னா என்ன ஆகும்? வாட்டர் சிங்க் ஆக ஆரம்பிக்கும். அப்போ டென்சர் கோல்டர் வாட்டர் சிங்க் ஆகும். சிங்க் ஆனதுக்கு அப்புறம் பாட்டம் லெவலில் இங்கிருந்து வாட்டர் ரைஸ் ஆகி தான் இந்த சர்க்குலேஷன் ஆரம்பிச்சது. அப்போ இதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு சர்க்குலேஷன் போகுமா? அதுதான் என்ன சொல்கிறாங்க, சிங்க் டு தி பாட்டம் ஆஃப் தி ஓஷன் ஃப்ளோர் இன் தி ஹையர் லேட்டிடியூட்ஸ், 90 டிகிரி இன் தி ஹையர் லேட்டிடியூட்ஸ் டியூ டு ஹை டென்சிட்டி அண்ட் ஃப்ளோ டுவோர்ட்ஸ் தி ஈக்வட்டார் டு கம்ப்ளீட் தி சர்க்குலேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ், டெஃபினெட்லி இதுதான் அந்த என்டையர் ஓஷன் கரண்ட்ஸோடைய சர்க்குலேஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட். அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்ன?
போத் 1 and 2. ஓகேவா? ஸோ ஓஷன் கரண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் சர்ஃபேஸ் லெவலில் இருக்கிறது ஓஷன் கரண்ட் தான், பாட்டம் ஆஃப் தி ஓஷனில் இருக்கிறது ஓஷன் கரண்ட் தான். இது எல்லாமே ஒரு சர்க்குலர் மூவ்மெண்ட்டுக்குள்ளார இருக்கும். அதே மாதிரி சர்ஃபேஸ், இப்போ இது எடுத்துக்கிட்டோம்னா சர்ஃபேஸ்க்குள்ளாரே ஒரு சர்க்குலர் மூவ்மெண்ட் இருக்கும். சர்ஃபேஸ்க்குள்ளார வெர்டிக்கல் லெவல் சர்க்குலர் மூவ்மெண்ட்டும் இருக்கும், சர்ஃபேஸ் லெவலில் ஹரிசாண்டல் லெவல் சர்க்குலேஷனும் இருக்கும், டாப் டு பாட்டம் வெர்டிக்கல் லெவல் சர்க்குலேஷனும் இருக்கும். இது ரெண்டுமே பார்ட் ஆஃப் தி ஓஷன் கரண்ட்ஸ் தான், அதனால தெரிஞ்சுக்கணும். Question number 20. Consider the following statements regarding gyre circulation. Gyre circulation na again that surface level la irukakudi ocean water circulation da gyre circulation சொல்லுவாங்க. The North Atlantic gyre, அதாவது ஈக்குவட்டாருக்கு மேல இருக்கக்கூடிய அட்லாண்டிக் ஓஷன்ல ஒரு சர்க்குலேஷன் இருக்கு. அந்த சர்க்குலேஷன் circulates anti-clockwise direction, whereas South Atlantic gyre circulates clockwise direction. இதை நம்ம சைக்ளோனோட கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. ஏன்னா சைக்ளோன் என்ன பார்த்தோம், சைக்ளோன் நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல ஆன்டி கிளாக் வைஸ் சர்க்குலேட் ஆகும்னு பார்த்தோம். ஆனால் அதே தான் ஓஷன் கரண்ட்டும் சர்க்குலேட் ஆகணுன்ற அவசியம் கிடையாது. ஓகேவா? ஸோ நார்த் அட்லாண்டிக் கயர்ன்றது கிளாக் வைஸும் சவுத் அட்லாண்டிக் கயர்ன்றது ஆன்டி கிளாக் வைஸும் சர்க்குலேட் ஆகும். ஓகேவா? இப்போ இங்கே பார்ப்போம். இங்கே இதுதான் நார்த் அட்லாண்டிக் கயர். ஸோ நார்த் ஈக்குவட்டோரியல் கரண்ட்ன்றது ஒரு வார்ம் கரண்ட், அது போய் கல்ஃப் ஸ்ட்ரீமா எக்ஸ்டெண்ட் ஆகி கல்ஃப் ஸ்ட்ரீம் திரும்ப அகைன் நார்த் அட்லாண்டிக் ட்ரிஃப்டா கன்வெர்ட் ஆகி நார்த் அட்லாண்டிக் ட்ரிஃப்ட் ஃபர்தரா நார்வேஜியன் கரண்டா ஃபுல்லா வரைக்கும் இன்ட்ரூட் ஆகும். அதுக்கப்புறம் மேல இருந்து வரக்கூடிய கேனரி கரண்ட்ன்ற கோல்டு கரண்ட் வெஸ்டர்ன் கோஸ்ட் ஆஃப் தி ஆப்பிரிக்கன் அண்ட் யூரோப்பியன் ரீஜன்ஸ் வழியா வந்து இது ஒரு சர்க்குலேஷன் ஏற்படுத்தும். இந்த சர்க்குலேஷன் தான் கயர் சர்க்குலேஷன் சொல்லுவோம். இதோட சர்க்குலேஷன் எப்படி இருக்கு பாருங்க, ரைட் ஹேண்ட் சைடு, அதாவது கிளாக் வைஸ் சர்க்குலேஷன் தான் இருக்கு. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், நம்ம விண்டோடைய மூவ்மெண்ட் எப்படி கொரியாலிஸ் ஃபோர்ஸ்னால நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல ரைட் ஹேண்ட் சைடு டிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு பார்த்தோமோ, அதே மாதிரியே இந்த ஓஷன் கரண்ட்ஸும் பாருங்க, இது நார்தர்ன் ஹெமிஸ்பியரா, அப்ப நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல இப்படி ஃப்ளோ ஆயிட்டு இருக்கக்கூடிய கரண்ட் எந்த சைடு தான் டிஃப்ளெக்ட் ஆகணும், ரைட் ஹேண்ட் சைடு தான் டிஃப்ளெக்ட் ஆகணும். அப்படி ரைட் ஹேண்ட் சைடு தான் டிஃப்ளெக்ட் ஆகி வருது. மேல இருந்து வரக்கூடிய கோல்டு கரண்ட், இப்ப இங்க இருந்து ஒரு கரண்ட் வருது, இது நார்தர்ன் ஹெமிஸ்பியர் தான், இது எந்த ஹேண்ட் சைடு டிஃப்ளெக்ட் ஆகணும், கொரியாலிஸ் ஃபோர்ஸ் மூலியமா, அதனோட ரைட் ஹேண்ட் சைடு தானே, அப்படிதான் கோல்டு கரண்ட் எல்லாமே ரைட் ஹேண்ட் சைடு டிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இப்படி நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல இருக்கக்கூடிய எந்த கரண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் அதனோட டிஃப்ளெக்டிங் டைரக்ஷன் ரைட் ஹேண்ட் சைடு இருக்கும். அதே சவுத் அட்லாண்டிக் சதர்ன் ஹெமிஸ்பியர் எல்லாமே டிஃப்ளெக்ஷன் எப்படி இருக்கணும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கணுமா, இந்த கரண்டோடைய டிஃப்ளெக்ஷன் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கு. கீழ இருந்து வரப்போகும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு தானே டிஃப்ளெக்ட் ஆகணும். அப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடு டிஃப்ளெக்ட் ஆகி அது ஏற்படுத்தக்கூடிய சர்க்குலேஷன் என்னவா இருக்கும், ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல இருக்கும். ஓகேவா? இந்த டிஃபரன்சஸை புரிஞ்சுக்கணும். ஸோ இதை தான் நார்த் அட்லாண்டிக் கயர் சர்க்குலேட்ஸ் ஆன்டி கிளாக் வைஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, தப்பு. கிளாக் வைஸ். சவுத் அட்லாண்டிக் கயர் சர்க்குலேட்ஸ் ஆன்டி கிளாக் வைஸ். ஓகேவா? Only South Indian Ocean has consistent gyre circulation, whereas North Indian Ocean gyre circulation varies seasonally. முதல்ல ஒரு கயர் சர்க்குலேஷன் அப்படின்றது எப்போ அது ப்ராப்பரான வேல அது மெயின்டைன் ஆகிட்டே இருக்கணும்னா, தட் சர்க்குலேஷன் இஸ் மெயின்டைன்டு பை போத் வார்ம் கரண்ட்ஸ் அண்ட் கோல்டு கரண்ட்ஸ். ஏன்னா போலார் ரீஜன்ல இருந்து வரக்கூடிய கோல்டு கரண்ட்டும் ஈக்குவட்டோரியல் இருந்து போகக்கூடிய வார்ம் கரண்ட்டும் ஒரு பேலன்ஸ்ல ஏற்படுத்தக்கூடிய அந்த சர்க்குலேஷன் தான் கயர் சர்க்குலேஷன் எடுத்துப்போம். பட் செகண்ட் ஸ்டேட்மெண்டோட விஷயமே என்னது, இந்தியன் ஓஷனோட நார்தர்ன் இந்தியன் ஓஷன் சதர்ன் இந்தியன் ஓஷன் எடுத்துக்கிறோம். இந்தியன் ஓஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு பெக்குலியாரிட்டி என்னன்னா, மேல ஃபுல்லா லேண்ட் மாஸ்னால கவர் ஆயிருக்கிறதுனால there is no space for ocean, cold ocean current to enter into the Indian Ocean. அப்ப எங்க கோல்டு கரண்ட்ஸ் நார்த் இந்தியன் ஓஷன்ல இருக்கும். அப்ப இந்தியன் ஓஷனை பொறுத்த வரைக்கும், அது எஸ்பெஷலி நார்தர்ன் இந்தியன் ஓஷனை பொறுத்த வரைக்கும் கோல்டு கரண்ட்ன்ற கான்செப்டே கிடையாது. அப்ப கோல்டு கரண்ட் இல்லாத இடத்துல ஒரு ப்ராப்பரான சர்க்குலேஷன் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்காது, அது சீசனலி வேரி ஆகிக்கிட்டே இருக்கும். அந்த சீசனலி வேரி ஆகக்கூடிய கண்டிஷன் தான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மான்சூனல் கண்டிஷன்ஸ்க்கு ஃபேவரபிளா இருக்கு. ஓஷன் கரண்ட்ஸோடைய ரோல் வித் ரெஸ்பெக்ட் டு மான்சூனும் ஒரு முக்கியமான ஃபேக்டர் தான். ஓகேவா? அதை தான் என்ன சொல்றாங்க, ஒன்லி சவுத் இந்தியன் ஓஷன் ஹேஸ் கன்சிஸ்டன்ட் கயர் சர்க்குலேஷன். சவுத் இந்தியன் ஓஷன்ல நம்மளுக்கு வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியன் கரண்ட் இருக்கு, அதுக்கப்புறம் சவுத் ஈக்குவட்டோரியல் கரண்ட் இருக்கு, அகுலாஸ் கரண்ட்ன்ற வார்ம் கரண்ட் இருக்கு. இது ஒரு ப்ராப்பரான கயர் சர்க்குலேஷன் ஏற்படுத்தும். ஆனா நார்தர்ன் இந்தியன் ஓஷன், அது எஸ்பெஷலி நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய அரேபியன் சி, பே ஆஃப் பெங்கால்ல
கன்சிஸ்டண்டா இருக்காது, ஏன்னா கோல்டு கரண்டே கிடையாது. இதை தான் இங்க செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல சொல்லியிருக்காங்க. அப்ப செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ரைட். ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி 2 ஒன்லி. ஓகேவா? தென் கொஸ்டின் நம்பர் 91. கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். Southern Ocean or Antarctic Ocean is the smallest and has the least salinity among the major oceans. Least salinityக்கு கூட ப்ராபபிலிட்டி இருக்கு, ஏன்னா கோல்டர் இருக்கக்கூடிய போலார் ரீஜன்ஸ்ல ஆப்வியஸ்லி salinity குறைவா தான் இருக்கும். ஆனா ஸ்மாலஸ்டானா கிடையாது. ஆர்டிக் ஓஷன் தான் இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட். அண்டார்டிக் ஓஷன் சதன் அல்லது சதன் ஓஷன் கிடையாது. அதே மாதிரி டெட் சி இஸ் தி லார்ஜஸ்ட் சால்ட் வாட்டர் லேக் இன் தி வேர்ல்டு. டெட் சி இஸ் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் சலைன் வாட்டர் லேக் இன் தி வேர்ல்டு. ஓகேவா? செகண்ட் ஹையஸ்ட் சலைனிட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது டெட் சீல தான். இஸ்ரேல் ஜோர்டன் பார்டர் ரீஜன்ல இருக்கு. ஆனா லார்ஜஸ்டா டெட் சீன்னு கேட்டா கிடையாது. லார்ஜஸ்ட் எதுனா காஸ்பியன் சி. ஓகேவா? அப்ப ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்ன? நெய்தர் 1 nor 2. ஸோ இங்க இருக்கு பாருங்க காஸ்பியன் சி. காஸ்பியன் சி இஸ் எவ்ரிவேர் சரவுண்டட் பை லேண்ட் மாஸ். அப்போ ஆப்வியஸ்லி என்ன இருக்கும்? அதுவும் இல்லாம நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல வேற இருக்கு. அப்போ டெம்பரேச்சரும் கூட இருக்கும். இதுக்கு கிளவுட் ஃபார்மேஷன் அல்லது ரெயின்ஃபால் கொடுக்கறதுக்கான கண்டிஷன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். அப்ப கண்டினியூஸ் எவாப்ரேஷன்னால அந்த வாட்டர் பாடிஸ் ஹையஸ்ட் சலைனிட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் விஷயம், ரைட்டா? ஸோ இந்த மாதிரி அடுத்த இம்பார்ட்டண்ட்டான லேக்ஸ் எல்லாமே இருக்கு, பார்த்துக்கோங்க. Then question number 92. Sargasso Sea is the only sea in the world with a landless border. Normally, when the Caspian Sea, right, Arabian Sea, Aral Sea, இந்த மாதிரியான சீஸ் எல்லாத்துமே ஏதாவது ஒரு வகையில் 3 அல்லது 4 போர்ஷன்ஸ் ஆஃப் தி வாட்டர் பாடியோ நம்மளுக்கு லேண்டால கவர் ஆகிருக்கும். அப்படி இல்லைன்னா அது ஓப்பன் ஓஷனாக இருக்கும். பட் ஒரே ஒரு சி மட்டும்தான், அது எந்த சி? சர்காசோ சி இஸ் தி ஒன்லி சி இன் தி வேர்ல்டு வித் லேண்ட்லெஸ் பார்டர் அண்ட் சரவுண்டட் பை ஓஷன் கரண்ட்ஸ். ஓஷன் கரண்ட்ஸ்னால மட்டுமே பவுண்டரி ஏற்படுத்தப்பட்டு உருவாகிருக்கக்கூடிய ஒன்லி சி இன் தி வேர்ல்டு. விச் அமாங் தி ஃபாலோயிங்? அதனால அந்த ஓஷன் எந்தெந்த ஓஷன் கரண்ட்ஸ் எல்லாம் பார்டர்ஸாக சேர்ந்து இந்த சர்காசோ சீயை ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன? கல்ஃப் ஸ்ட்ரீம், நார்த் அட்லாண்டிக் ட்ரிஃப்ட், நார்த் அட்லாண்டிக் ஈக்வட்டோரியல் கரண்ட். பட் கலிஃபோர்னியன் கரண்ட் கிடையாது, கேனரி கரண்ட். ஓகேவா? ஸோ ஓஷன் கரண்ட்ஸினுடைய பொசிஷன்ஸும் அது எந்தெந்த ரீஜன்ஸில் ட்ராவல் ஆகுது அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். இப்போ சர்காசோ சி எடுத்துக்கிட்டிங்கன்னா நார்த் ஈக்வட்டோரியல் கரண்ட்டு வார்ம் கரண்ட்டு, திரும்ப அது எக்ஸ்டெண்ட் ஆகி கல்ஃப் ஸ்ட்ரீமாக வார்ம் கரண்ட்டாக போகுது. நார்த் அட்லாண்டிக் ட்ரிஃப்ட், தென் கேனரி கரண்ட் கோல்டு கரண்ட். இட் இஸ் நாட் கலிஃபோர்னியன் கரண்ட். கலிஃபோர்னியன் கரண்ட்ன்றது யூஎஸ்ஏக்கு வெஸ்டர்ன் சைடில் இருக்கிறது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வெறும் ஓஷன் கரண்ட்ஸ்னால மட்டுமே பவுண்டரி ஏற்படுத்தப்பட்டு அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு லேண்ட்லெஸ் பார்டர் இருக்கக்கூடிய ஒரு சி தான் இந்த சர்காசோ சி. அப்போ கம்பேரிட்டிவ்லி இந்த சர்காசோ சீல டெம்பரேச்சர் கொஞ்சம் கூடவா இருக்கும். கூட இருக்கிறதுனால சைக்ளோன் கண்டிஷன்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு இந்த ரீஜன் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ஃபேவரபிள் ரீஜன்ஸாக இருக்கும். இங்கேருந்து ஹரிக்கேன்ஸ் அடிக்கடி ஃபார்ம் ஆகி யூஎஸ்ஏவுடைய இந்த ஃப்ளோரிடா கோஸ்ட் அல்லது ஈஸ்டர்ன் கோஸ்ட் ரீஜன்ஸில் பாதிப்புகளை ஏற்படுத்தும். அது இல்லாமல் இதுக்கு டெம்பரேச்சர் அதிக, ஏன்னா கண்டிஷன்ஸ் ஃபேவரபிள் ஃபார் கிரியேஷன் ஆஃப் சைக்ளோன்ஸுக்கு சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் ஹையராக இருக்கணும், வார்ம் வாட்டர்ஸ் அதிகரிக்கணுன்ற போது இந்த கல்ஃப் ஸ்ட்ரீமும் நார்த் ஈக்வட்டோரியல் கரண்ட்டும் ஆட்டோமேட்டிக்காக டெம்பரேச்சரையும் கூட்டும், மாய்ஸ்சர் கண்டென்ட்டையும் கொடுக்கும். இட் ப்ரொவைட்ஸ் அன் ஐடியல் சிச்சுவேஷன் ஃபார் ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ் டு கெட் எமர்ஜ்ட் ஓவர் தேர். அப்போ இந்த மாதிரி அட்லாண்டிக் ஓஷனில் ஃபார்ம் ஆகக்கூடிய ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ்க்கு பேர் என்ன நம்ம சொல்லியிருக்கோம்? ஹரிகேன்ஸ்னு பார்த்துருக்கோம். ஓகேவா? தென் கொஸ்டின் நம்பர் 93. கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் தி எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஓஷன் கரண்ட்ஸ். இவ்வளோ நேரம் ஓஷன் கரண்ட்ஸை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ் என்னென்னன்றதை பார்த்தோம். இப்போ ஓஷன் கரண்ட்ஸ் என்னென்ன ஃபேக்டர்ஸை ஏற்படுத்து, என்னென்ன எஃபெக்டை ஏற்படுத்துது அப்படின்றத பார்ப்போம். த வெஸ்டர்ன் கோஸ்ட் ஆஃப் தி கான்டினென்ட்ஸ் இன் ட்ராபிக்கல் அண்ட் சப்ட்ராபிக்கல் latitudes, tropical and subtropical latitudes are having low annual range of temperature due to the cold current. ஃபர்ஸ்ட் வெஸ்டர்ன் கோஸ்ட் ஆஃப் த கான்டினென்ட்ஸில் கோல்டு கரண்ட் இருக்கான்னு தெரியணும். அப்படி கோல்டு கரண்ட் இருக்கிற பட்சத்தில் டெம்பரேச்சர் அது கூட்டுதா குறையுதான்னு கேட்கல. கோல்டு இருந்தால் டெம்பரேச்சர் குறையும் நமக்கு தெரியும். டெம்பரேச்சருடைய ரேஞ்சு என்னது?
ஆனுவல் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் லோவரா இருக்குன்னு சொல்றாங்க. நம்ம போன டெஸ்ட்லேயே பார்த்துருந்தோம், டயூர்னல் ரேஞ்ச்னாலும் சரி ஆனுவல் ரேஞ்ச்னாலும் சரி மேக்சிமமும் மினிமமும் அதிகமாக இருக்கிற பட்சத்தில் ரேஞ்சும் அதிகமாக இருக்கும். அப்போ கோல்டு கரண்ட் ஃப்ளோ ஆகிறதுனால ரைட் வெஸ்டர்ன் கோஸ்ட் ஆஃப் த கான்டினென்ட்ஸில் டெம்பரேச்சரோடைய மாடரேட்டிங் எஃபெக்ட் ரொம்ப மினிமமாக இருக்கும். ஸோ மினிமமாக இருக்கிறதுனால மேக்சிமம் டெம்பரேச்சரும் ரீச் ஆகாது, ரொம்ப மினிமம் டெம்பரேச்சரும் ரீச் ஆகாது. ஸோ ஆனுவல் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர்ன்றது லோவராக தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. புரியுதா? ஸோ த வெஸ்டர்ன் கோஸ்ட் ஆஃப் தி டிராபிக்கல் and subtropical regions are having low annual range of temperature due to the cold currents. Then eastern coast of the continents in the tropical and subtropical regions are experiencing warmer and maritime type of climate due to the warm currents. Mostly வந்து பாத்தீங்கன்னா eastern coastல warm currentம் western coastல cold current தான் இருக்கும் within the tropics. ஓகேவா? ஏன்னா கீழிருந்து வரப்போகும்போது ஒரு கோல்டு கரண்ட் லெஃப்ட்வர்டு டைரக்ஷன் தானே எடுத்தாகணும், அது கோல்டு கரண்டா இங்கே போயிடும். மேல இருந்து வரப்போகும்போது அது ரைட்வர்ட் டிஃப்ளெக்ஷன் தான் எடுத்தாகணும். ரெண்டுமே வெஸ்டர்ன் கோஸ்ட் சைடில் போயிடும். வார்மர் கரண்ட்ஸோடைய ஆரிஜினேஷன் எங்க இருந்து வரும்? ஈக்குவட்டோரியல் ரீஜன்ல இருந்து தானே வரும். அது ஈக்குவட்டோரியல் ரீஜன்ல இருந்து வரப்போகும்போது லெஃப்ட்வர்ட் டிஃப்ளெக்ஷனால இந்த சைடும் ரைட்வர்ட் டிஃப்ளெக்ஷனால இந்த சைடும் போகும்போது ஒரு கான்டினென்ட்டுக்கு ஈஸ்டர்ன் மார்ஜின்ஸ்ல வார்மர் கரண்ட்டும் வெஸ்டர்ன் மார்ஜின்ஸ்ல கோல்டர் கரண்ட்டும் இருக்கிறது தான் மேக்சிமம் ப்ராபபிலிட்டிக்கு வாய்ப்பு ஏற்படுத்தும். அப்போ ஈஸ்டர்ன் கோஸ்ட் வார்மர் கரண்ட், அதுவும் இல்லாமல் ஈஸ்டர்ன் கோஸ்ட்ஸ் ஆர் அஃபெக்டட் பை வித்தின் தி டிராபிக்ஸ்குள்ளார என்ன விண்டுன்னு பார்த்தோம், ட்ரேட் விண்ட்ஸ். ஒரு கான்டினென்ட் இருக்குன்னா ட்ரேட் விண்ட்ஸ். அப்போ ட்ரேட் விண்ட்ஸு, ஈஸ்டர்லி ஆன்ஷோர் விண்ட்ஸு, வார்மர் ஓஷன் கரண்ட்ஸு இருக்கக்கூடிய இடத்துல டெஃபினெட்லி ஈஸ்டர்ன் கோஸ்ட்ஸ் ஆர் எக்ஸ்பீரியன்சிங் ஹையர் அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபால். அதுதான் என்ன சொல்றாங்க, எக்ஸ்பீரியன்சிங் மேரிடைம் டைப் ஆஃப் கிளைமேட் டியூ டு வார்மர் கரண்ட்ஸ்ன்னு சொல்றாங்க. கரெக்டா? கரெக்ட். போத் 1 and 2. ஓகேவா? So the answer for the question 93 is 1 and 2. Question number 94. When cold and warm ocean currents meets, ரெண்டு கரண்ட்டும் மீட் ஆனிச்சுன்னா என்னென்ன ப்ராபபிலிட்டின்னு கேட்டுறாங்க. It replenishes the oxygen and favors the growth of planktons. Planktonsனா என்னது? Primary producers of the maritime ecosystem. நம்மளுடைய டெரஸ்ட்ரியல் ஈகோசிஸ்டத்தில் பிளான்ஸ் எப்படியோ அந்த மாதிரி அங்கே பிளாங்க்டான்ஸ் அது நடக்கும். அதுக்கும் ஆட்டோமேட்டிக்காக ஃபோட்டோசிந்தசிஸ் தான். கீமோசிந்தட்டிக் பிளான்ஸும் இருக்குது. ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கணும்னா சஃபிஷியன்ட் அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் வேணும், சன்லைட் வேணும், தென் வந்து ப்ரெசன்ஸ் ஆஃப் வார்மர் வாட்டர்ஸ் இருக்கணும். அப்போ இது மூணோட காம்பினேஷனில் சேர்ந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபைட்டோ பிளாங்க்டான்ஸ் வளருமா? அதுக்கான ரெப்ளனிஷஸ், அதுக்கான ஆக்சிஜன் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கான ரோல் வந்து வார்ம் கரண்ட் கோல்டு கரண்ட் மீட் ஆகக்கூடிய இடத்துல நடக்கும். ஒரு மாடரேட் கண்டிஷன் ஏற்படும். ஸோ ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கோல்டாக இல்லாமல் எக்ஸ்ட்ரீம் வார்மராக இல்லாமல் ஒரு மாடரேட் கண்டிஷன் ஏற்படுத்தும். அப்போ அந்த இடத்துல ஃபைட்டோ பிளாங்க்டான்ஸ் அதிகரிச்சிச்சுன்னா அதுதானே பிரைமரி ப்ரொடியூசர். அப்போ அதை கன்சியூம் பண்ணக்கூடிய பிரைமரி கன்சியூமர், செகண்டரி கன்சியூமர்னு அந்த என்டையர் ஈகோசிஸ்டத்தோடைய ட்ராபிக் லெவலுமே இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஃபிஷ்ஷிங் ப்ரெசன்ஸ் வந்து இந்த மாதிரி மீட் ஆகக்கூடிய இடத்துல இருக்கும். அதனால ரிச்சஸ்ட் ஃபிஷ்ஷிங் கிரவுண்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டாகவும் இந்த மீட் பண்ணக்கூடிய இடங்கள் ஏற்படுத்தும். இது ஒரு பாயிண்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அப்போ கரெக்டானா கரெக்ட். அதே மாதிரி கோல்டு கரண்ட் வார்ம் கரண்ட் மீட் ஆகக்கூடிய இடத்துல ஃபாகி கண்டிஷன் சொல்றாங்க. இட் ரிசல்ட்ஸ் இன் தி ஃபார்மேஷன் ஆஃப் ஃபாகி கண்டிஷன். அது எப்படி ஃபார்ம் ஆகும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வார்ம் ஏர் மாஸ் இருக்கு, இன்னொரு இடத்துல கோல்டு ஏர் மாஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ரைட்டா? நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஒரு வார்ம் ஏர் மாஸ் கோல்டு ஏர் மாஸை நோக்கி வரப்போகும்போது அது வார்ம் ஃப்ராண்ட்டாக இருக்கும். வார்ம் ஃப்ராண்ட்டில் என்ன நடக்கும்? வார்ம் ஏர் மாஸ் கோல்டு ஏர் மாஸ்க்கு மேலே எலிவேட் ஆகும். எலிவேட் ஆகிறதுனால இதுக்குள்ளார ஒரு மாய்ஸ்சர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாய்ஸ்சர் என்ன பண்ணும்? மேலே எலிவேட் ஆக அதனுடைய ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி இன்க்ரீஸ் ஆகுமா? கண்டென்சேஷன் நடக்குமா? கண்டென்சேஷனோட ரிசல்டன்ட்டா கிளவுட் ஃபார்ம் ஆகாம ஃபாகி கண்டிஷன்ஸ் உருவாகலாமா? ரைட்டா? ஸோ அதே மாதிரி தானே ஒரு கோல்டு கரண்ட்டும் வார்ம் கரண்ட்டும் மீட் ஆகக்கூடிய இடத்துல. ஏன்னா ஒரு கோல்டு கரண்ட் வருதுனாலே, கோல்டு வாட்டர் வருதுனாலே அது கூட மேலே சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய ஏர் என்னவா தான் இருக்கும்? கோல்டு ஏராக இருக்கும். ஒரு வார்ம் கரண்ட் வருது அப்படின்னாலே அந்த வார்ம் கரண்ட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய ஏர் என்னவா தான் இருக்கும்? வார்ம் ஏராக இருக்கும். ஆனால் இதில் என்னது? இந்த வார்ம் ஏர் ஓஷனில் இருக்கிறதுனால
மாய்ஸ்சர் இருக்கக்கூடிய ஏரா இருக்கும். ஸோ மாய்ஸ்சரோட ப்ரெசன்ஸும் இருக்கு. கோல்டு கரண்ட் வார்ம் கரண்ட் மீட் ஆகக்கூடிய இடத்துல ஆட்டோமேட்டிக்கா கோல்டு ஏருக்கு மேல இந்த வார்ம் ஏர் ரைஸ் ஆக போகும்போது ரிச் மாய்ஸ்சர் கண்டென்ட்னால கண்டென்சேஷன் நடக்குமா? கண்டென்சேஷனோடைய ரிசல்டண்டா ஃபாகி கண்டிஷன்ஸ் உருவாகும். அந்த ஃபாகி கண்டிஷன்ஸ் ஏற்படுத்தோம்னா இந்த நேவிகேஷனுக்கு ஒரு டிஸ்ரப்ஷன்ஸை ஏற்படுத்தும். ஓகேவா? ரெண்டுமே கரெக்ட் தான். ஆனா விஷயம் என்னன்னா இது ரெண்டுமே எஃபெக்ட்ஸ் ஆஃப் தி கோல்டு கரன்சி. இது ஒன்னோட ஒன்று ரிலேட்டடா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்ப இதுக்கு பெஸ்ட் ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் பி. போத் ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ஆர் கரெக்ட், பட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் நாட் தி கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஃபார் ஸ்டேட்மெண்ட் 1. ரெண்டுமே கரெக்ட் தான், ஆனா இதுக்கும் எக்ஸ்பிளனேஷனா இதை சொல்ல முடியாது. ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 95. இப்போ இந்த மாதிரி கோல்டு கரண்ட்டும் வார்ம் கரண்ட்டும் மீட் ஆகக்கூடிய இடத்துல எல்லாத்துலேயுமே ரிச் ஃபிஷிங் கிரவுண்ட்ஸா இருக்குமா? அந்த மாதிரி எதுன்னு கேட்டிருக்காங்க. ஒரு பக்கம் கிராண்ட் பேங்க், நியூ ஃபவுண்ட்லேண்ட் ரீஜன்ஸ்ல கனடாவுடைய கனடாக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நியூ ஃபவுண்ட்லேண்ட் ரீஜன்ஸ்ல இருக்கக்கூடிய கிராண்ட் பேங்க் இஸ் தி கன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் கல்ஃப் ஸ்ட்ரீம் அண்ட் லேப்ரடார் கரண்ட். கல்ஃப் ஸ்ட்ரீம்ன்றது வார்ம் கரண்ட், லேப்ரடார்ன்றது கோல்டு கரண்ட். எஸ், கரெக்ட். டாகர் பேங்க் நார்த் அட்லாண்டிக் ட்ரிஃப்ட் கேனரி கரண்ட்டும் இதுவும் கரெக்ட். ரீட் பேங்க், குரோஷியோ இஸ் அ வார்ம் கரண்ட், ஒயோஷியோ இஸ் அ கோல்டு கரண்ட் இன் தி ஜாப்பனீஸ் ரீஜன்ஸ். இந்த வார்ம் கரண்ட்டும் கோல்டு கரண்ட் மீட் ஆகக்கூடிய இடத்துல ரீட் பேங்க் இருக்கு, இதுவும் கரெக்ட். ஆல் தி 3 பேர்ஸ் ஆர் கரெக்ட். இதுதான் முக்கியமானது. ஓகேவா? இங்க கல்ஃப் ஸ்ட்ரீமும் லேப்ரடாரும் மீட் ஆகக்கூடிய இந்த ரீஜன்ஸ் இருக்குல்ல, இந்த நியூ ஃபவுண்ட்லேண்ட் ரீஜன் தான் கிராண்ட் பேங்க்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி இந்த அகுலாஸ் கரண்ட், இந்த அகுலாஸ் கரண்ட்டும் வெனிகுவேலா கரண்ட்டும் அல்லது வெஸ்டர்ன் ட்ரிஃப்ட் நடக்கக்கூடிய ரீஜன்ஸ்ல இருக்கக்கூடிய பேங்க் தான் நம்ம வந்து அகுலாஸ் பேங்க்னு சொல்லுவாங்க. தென் இந்த நார்த் அட்லாண்டிக் ட்ரிஃப்ட்டும் கேனரி கரண்ட்டும் மீட் ஆகக்கூடிய இடத்துல டாகர் பேங்க்னு சொல்லுவாங்க. டாகர் பேங்க் இங்க இருக்கு பாருங்க. ஜப்பானை ஒட்டி மேல இருந்து வரக்கூடிய கோல்டு கரண்ட்டும் கீழே இருந்து போகக்கூடிய குரோஷோன்ற வார்ம் கரண்ட்டும் மீட் ஆகக்கூடிய இடத்துல ரீட் பேங்க். ஓகேவா? அதே மாதிரி சவுத் ஈக்குவட்டோரியல் கரண்ட்டும் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியன் கோல்டு கரண்ட்டும் இது ரெண்டும் மீட் ஆகக்கூடிய இடத்துல பெட்ரோ பேங்க், இந்தியன் ஓஷன் ரீஜன்ல. நம்மளுக்கு தான் நார்த் இந்தியன் ஓஷன்ல தான் அதுக்கான வாய்ப்பே இல்லை, ஏன்னா கோல்டு கரண்டோட பிரசன்ஸே இருக்காது. ஓகேவா? இது எல்லாமே ரிச்சஸ்ட் ஃபிஷிங் கிரவுண்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டு, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. Then question number 96. Which among the following are the factors responsible for major hot deserts of the world? Hot deserts of the world ஃபார்ம் ஆகிறதுக்கு எதெல்லாம் காரணமா இருக்குன்னு கேட்குறாங்க. வார்ம் கரண்ட்ஸ் along the eastern margins of the continent. வார்ம் கரண்ட்ஸ் along the eastern margins of the continent. Okay. Offshore trade winds towards western margins of the continent. Offshore trade winds towards the western margins of the continent. Yes, ஒரு கான்டினென்ட் எடுத்துட்டோம்னா என்ன சொல்லியிருக்காங்க? ட்ரேட் விண்ட்ஸ் வெஸ்டர்ன் மார்ஜின்ஸ்க்கு ஆஃப் ஷோரா தான் இருக்கும்னா கரெக்ட். கோல்டு கரண்ட்ஸ் அலாங் தி வெஸ்டர்ன் மார்ஜின்ஸ் ஆஃப் த கான்டினென்ட், கோல்டு கரண்ட்ஸ் அலாங் தி வெஸ்டர்ன் மார்ஜின்ஸ் ஆஃப் த கான்டினென்ட் கரெக்ட். ஆன்ஷோர் வெஸ்டர்லிஸ் டுவர்ட்ஸ் தி வெஸ்டர்ன் மார்ஜின்ஸ் ஆஃப் த கான்டினென்ட். ஸோ முதல்ல வேர்ல்டில் உள்ள ஹாட் டெசர்ட்ஸோடைய பொசிஷன் நம்மளுக்கு எங்க இருக்குன்னு தெரிஞ்சாதான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியும். மெஜாரிட்டி ஆஃப் தி ஹாட் டெசர்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டு வந்து பார்த்தீங்கன்னா லாட்டிடியூடினல் வைஸ் சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட் ரீஜனுக்குள்ளார இருக்கும். என்ன காரணமா இருக்கும்? சப்சிடன்ஸ் ஆஃப் ஏர் இருக்கக்கூடிய இடம் தானே சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட். அப்போ அந்த இடத்துல என்ன இருக்காது? கன்வெக்ஷனல் ரெயின்ஃபாலுக்கு வாய்ப்பே இருக்காது. அப்போ அதர் டைப் ஆஃப் ரெயின்ஃபால் மூலியமாவாச்சு மழை வந்தாகணும்ல, அப்போதானே அது டெசர்ட்டாக மாறாது. ஆனால் அந்த மாதிரி என்னென்ன காரணங்கள் மூலியமாக டெசர்ட்ஸ் இருக்குதுன்றதான் இந்த கேள்வி. அப்போ இந்த கொஸ்டினோட ஆன்சர் பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல டெசர்ட்ஸோட பொசிஷன்ஸை பார்ப்போம். இப்போ நமக்கே தெரியும் சஹாரா டெசர்ட் தான் வேர்ல்டுலேயே லார்ஜஸ்ட் டெசர்ட். நம்ம போன ஃபர்ஸ்ட் டெஸ்டோட டிஸ்கஷனில் பார்த்துருந்தோம். இந்த ஈஸ்ட் இந்த அரேபியன் பிளேட்டுன்றதே ஆப்பிரிக்கன் பிளேட்லேருந்து டைவர்ஜ் ஆகி வந்த பிளேட்டு தான் பார்த்துருந்தோம். கரெக்டா? இதுக்கு நடுவில் தான் என்ன இருக்கு? ரெட் சி இருக்கு. ஸோ இந்த ரீஜன் என்ன பெல்ட்? சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட். எந்த பாருங்க 30 to 35 டிகிரி லாட்டிடியூட்ல இருக்கக்கூடிய பெல்ட். ஸோ அப்போ இந்த ரீஜியனு அதோட எக்ஸ்டென்ஷனா அரேபியன் டெசர்ட்ஸ், தார் டெசர்ட்ஸ், இந்த ரீஜன் எல்லாமே டெசர்ட்ஸ் இருக்கக்கூடிய ரீஜன்ஸ். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி சதர்ன் ரீஜன்ல இருக்கக்கூடிய சப்ட்ராபிக்ஸ், கலஹாரி டெசர்ட்ஸ் அண்ட் நமீபியன் டெசர்ட்ஸ்.
இதே நார்தன் ஹெமிஸ்பியர்ல வெஸ்டர்ன் மார்ஜின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மொஹாவே டெசர்ட்ஸ், மொஜாவே அல்லது மொஹாவே டெசர்ட் இன் நார்த் அமெரிக்கா, அட்டகாமா டெசர்ட் இன் சவுத் அமெரிக்கா, விக்டோரியன் டெசர்ட்ஸ் இன் ஆஸ்திரேலியா. அப்போ இதெல்லாம் தான் மேஜர் ஹாட் டெசர்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டு. இந்த ஹாட் டெசர்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டோடைய பொசிஷனை நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா ஐதர் வித் இன் தி சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட்டா இருக்கு, இன்னொன்று எல்லாமே வெஸ்டர்ன் மார்ஜின்ஸா இருக்கு. கரெக்டா? அப்போ வெஸ்டர்ன் மார்ஜின்ஸா இருக்கிறதுனால டெசர்ட்ஸா ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போ இதுக்கு எதெல்லாம் காரணமா இருக்குன்றது தான் கேள்வி. அப்போ வித்தின் தி டிராபிக்ஸ்குள்ளார ட்ரேட் விண்ட்ஸோடைய டைரக்ஷன் இதுதானே. வித்தின் தி டிராபிக்ஸ்குள்ளார ட்ரேட் விண்ட்ஸ் எல்லாமே ஈஸ்டர்ன் மார்ஜின்ஸ்க்கு ஆன்ஷோரா இருக்கும், வெஸ்டர்ன் மார்ஜின்ஸ்க்கு ஆஃப் ஷோரா இருக்கும். ஸோ ஏற்கனவே சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட்டோட பொசிஷன்ல இருக்கிறதால கன்வெக்ஷனல் ரெயின்ஃபாலுக்கு வாய்ப்பே இருக்காது, ஏன்னா சப்சிடன்ஸ் ஆஃப் ஏர் தான் இருக்கும். அப்போ கன்வென்ஷனல் ரெயின்ஃபாலுக்கு வாய்ப்பே இல்லை. சரி, அப்போ விண்டுல இருந்து ஓஷன்ல இருந்து வரக்கூடிய மாய்ச்சர் பியரிங் விண்ட்ஸ்னாலயாச்சும் ரெயின்ஃபாலுக்கான பாசிபிலிட்டி இருக்கணும்ல, அதுக்கு பாசிபிலிட்டி இருக்கான கிடையாது. ஏன்னா அப்படியே இந்த ட்ரேட் விண்ட்ஸ் மாய்ச்சரை கொண்டு வந்தாலும் ஈஸ்டர்ன் மார்ஜின்ஸ்ல தான் நல்ல ரெயின்ஃபாலை கொடுக்கும். வெஸ்டர்ன் மார்ஜின்ஸ் வரும்போது ரொம்ப ட்ரை விண்டா ஆஃப் ஷோர் விண்ட்ஸா தான் வெளியில போகும். அப்ப ட்ரேட் விண்ட்ஸ் மூலியமாவும் கான்டினென்ட்ஸ்ல எந்த இடத்துலயுமே ரெயின்ஃபால் வரதுக்கு வாய்ப்பே இல்லை. எங்க வெஸ்டர்ன் மார்ஜின்ஸ்ல. சரி, அட்லீஸ்ட் வெஸ்டர்ன் சைட்ல இருந்தாச்சும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்த்தா எல்லா வெஸ்டர்ன் மார்ஜின்ஸ்லயுமே நமக்கு என்ன இருக்கு? கோல்டு கரண்ட் இருக்கு. அப்ப கோல்டு கரண்டோடைய பிரசன்ஸ் அலாங் தி வெஸ்டர்ன் மார்ஜின்ஸ் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? இப்போ இந்த இடத்துல கம்பேரிட்டிவ்லி வார்ம் வாட்டர்ஸ் இருக்கும், இங்க கோல்டு வாட்டர்ஸ் இருக்கும், இங்க வார்மர் லேண்ட் ரீஜன்ஸ் இருக்கு. கரெக்டா? எப்பயுமே விண்டு வந்து ஓஷன் டு லேண்ட் ஃப்ளோ ஆக போகும்போது அது சீ பிரீஸா மாய்ச்சர் கண்டென்ட்டை எடுத்துட்டு வரும். ஆனா நடுவில் இங்க கோல்டு கரண்ட் இருக்கிறதுனால இந்த கோல்டு கரண்ட்ன்றது கோல்டர் டென்சரா இருக்கும். அப்ப அதுக்கு மேல இருக்கக்கூடிய ஏரும் என்ன இருக்கும்? கோல்டரு ஹை டென்சர் ஏரா இருக்கும். ஹை டென்சிட்டி இருக்கக்கூடிய ஏரு ஒரு பேரியர் மாதிரி தடுத்து நிறுத்துமா? எங்க மாய்ச்சர் பியரிங் விண்ட்ஸை லேண்டுக்கு கொண்டு போக விடாம ஒரு பேரியர் மாதிரி நடுவில் தடையா நிற்கும். அப்போ சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட்னால கன்வெக்ஷனல் ரெயின்ஃபாலும் இருக்காது, ட்ரேட் விண்ட்ஸ் ஆஃப் ஷோர் விண்ட்ஸ்னால வரதுனால ஈஸ்டர்ன் மார்ஜின்ஸ் இருந்து ரெயின்ஃபால் வராது, வெஸ்டர்ன் மார்ஜின்ஸ்ல இருந்து மாய்ச்சர் பியரிங் விண்ட்ஸ் வந்தாலும் பிரசன்ஸ் ஆஃப் கோல்டு கரண்ட்ஸ் அதை தடுத்து நிறுத்தி ரெயின்ஃபாலை கொடுக்காது. அப்ப இந்த மாதிரி எந்த காரணத்தினாலுமே ரெயின்ஃபால் வராத பலாயிரம் வருஷமா இருக்கிறதுனால தான் இதெல்லாம் டெசர்ட்ஸா ஃபார்ம் ஆயிருக்கு. அப்ப இதுக்கு காரணமா எந்தெந்த ஃபேக்டர்ஸ்ன்றது தான் கேள்வி. என்னென்ன சொல்றாங்க? வார்ம் ஓஷன் கரண்ட்ஸ் அலாங் தி ஈஸ்டர்ன் மார்ஜின்ஸ் ஆஃப் த கான்டினென்ட். இது வந்து நல்ல ரெயின்ஃபால் கொடுக்கக்கூடிய ரீஜன். கொஸ்டினே டெசர்ட்ஸ் ஃபார்மேஷனுக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வராது. ஆஃப் ஷோர் ட்ரேட் விண்ட்ஸ் டுவர்ட்ஸ் தி வெஸ்டர்ன் மார்ஜின்ஸ் ஆஃப் த கான்டினென்ட். ஆஃப் ஷோர் ட்ரேட் விண்ட்ஸ் டுவர்ட்ஸ் தி வெஸ்டர்ன் மார்ஜின்ஸ் ஆஃப் த கான்டினென்ட் கரெக்ட். கோல்டு கரண்ட்ஸ் அலாங் தி வெஸ்டர்ன் மார்ஜின்ஸ் ஆஃப் த கான்டினென்ட். கோல்டு கரண்ட்ஸ் அலாங் தி வெஸ்டர்ன் மார்ஜின்ஸ் ஆஃப் த கான்டினென்ட் கரெக்ட். ஆன்ஷோர் விண்ட்ஸ் ஆன்ஷோர் வெஸ்டர்லிஸ் டுவர்ட்ஸ் தி வெஸ்டர்ன் மார்ஜின்ஸ் ஆஃப் த கான்டினென்ட். இது எப்படி ஈஸ்டர்ன் மார்ஜின்ஸ்க்கு ரெயின்ஃபாலை கொடுக்குதோ அந்த மாதிரி தானே வெஸ்டர்லிஸ் வெஸ்டர்ன் மார்ஜின்ஸ்க்கு ரெயின்ஃபாலை கொடுக்கும். அப்ப இதுவும் வராது. ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் 2, 1, 3 ஒன்லி. அப்போ ஒவ்வொரு ஹாட் டெசர்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டையும் பிரசன்ஸையும் பார்த்தீங்கன்னா அதுக்கு பக்கத்துல கண்டிப்பா ஒரு கோல்டு கரண்ட் இருக்கும். மொஜாவே டெசர்ட்ஸ்க்கு பக்கத்துல கலிபோர்னியன் கோல்டு கரண்ட், அட்டகாமா டெசர்ட்டுக்கு பக்கத்துல பெருவியன் ஆர் ஹம்போல்ட் கோல்டு கரண்ட், சஹாரா டெசர்ட்ஸ்க்கு கெனரிஸ் கோல்டு கரண்ட், அட்டகாமா அல்லது கலஹாரி அல்லது நமீபியன் டெசர்ட்ஸுக்கு பெனிகுவேலா கோல்டு கரண்ட், விக்டோரியன் டெசர்ட்ஸுக்கு வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியன் கோல்டு கரண்ட்ஸ். அப்போ கோல்டு கரண்ட்ஸுக்கும் டெசர்ட்ஸுக்கும் என்ன லிங்கேஜஸ்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா? அதுதான் அடுத்த கேள்வியும் கூட. கன்சிடர் தி ஃபாலோயிங் பேர்ஸ். ஓஷன் கரண்ட்ஸ், பெருவியன் ஓஷன் கரண்ட்ஸ் அல்லது ஹம்போல்ட் கோல்டு கரண்ட்னால அட்டகாமா டெசர்ட்டா? கரெக்ட். மொஹாவே டெசர்ட்ஸ் எங்க பார்த்தோம்? நார்த் அமெரிக்கா. நார்த் அமெரிக்கால கலிபோர்னியன் கரண்டா கெனரிஸ் கரண்டா? கலிபோர்னியன் கரண்ட். இங்க என்ன கொடுத்துருக்காங்க? கெனரிஸ் கரண்ட். தப்பு. நமீபியன் டெசர்ட்ஸ் எங்க பார்த்தோம்? சதர்ன் போர்ஷன் ஆஃப் தி ஆப்பிரிக்கன் ரீஜன்ஸ். அதுக்கு பக்கத்துல என்னது? பெனிகுவேலா கரண்ட். பெனிகுவேலா கரண்ட் ரைட். அவ கொடுத்துருக்கக்கூடிய 3ல 2 பேர் ரைட்டு, 1 பேர் தப்பு. ஆன்சர் வந்து 2 பேர்ஸ் ஒன்லி. ஓகேவா? தென் கொஸ்டின் நம்பர் 98. In the context of comparison between tropical savannas and temperate steppes, consider the following statements. Tropical regions இருக்கக்கூடிய grasslandsக்கு பேர் savanna or Sudan type of grasslands ன்னு சொல்லுவோம். Temperate regions அதாவது யூரோப்பியன் ரீஜன்ஸ்ல இருக்கிறத ஸ்டெப்பி கிராஸ்லேண்ட்ஸ்னு சொல்லுவோம்.
Temperate grasslands are comparatively treeless, whereas tropical grasslands are interspersed with trees. ஏன்னா latitude increase ஆக ரெயின்ஃபால் குறையும். ரெயின்ஃபால் குறையிறதுனால வெஜிடேஷன் திக்கராக இருக்காது. ஈக்குவட்டோரியல் ரீஜனில் ரிச் ரெயின் ஃபாரஸ்ட் இருக்கும். ட்ராபிக்கல் ரீஜன்ஸில் அதை விட குறைவாக டெசிடியஸ் வெஜிடேஷன்ஸ் இருக்கும். டெம்பரேட் அல்லது துந்திரா ரீஜன்ஸ் போயிட்டோம்னா ஃபுல்லாக வெஜிடேஷன்ஸ் குறைவாக தான் இருக்கும். அப்போது டெம்பரேட் கிராஸ்லேண்ட்ஸை கம்பேர் பண்ண போகும்போது ட்ராபிக்கல் கிராஸ்லேண்ட்ஸில் கம்பேரிட்டிவ்லி கிராஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டராகவும் இருக்கும். அதே சமயத்தில் அங்கங்கே ட்ரீஸோட ப்ரெசன்ஸும் இருக்கும். ஆனால் ஸ்டெப்பீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டர் கிராஸஸ் இருக்கும், ட்ரீஸோட ப்ரெசன்சஸே இருக்காது. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னது? கரெக்ட். Tropical grasslands are comparatively having low animal diversity than the temperate grasslands. தப்பு. ஏன்னா கிராஸ்லேண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈகோசிஸ்டம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இட் ஆக்ட்ஸ் லைக் அன் ஈகோடோன்னு சொல்லுவாங்க. ஏன்னா கிராஸ்லேண்ட்ஸோட ப்ரெசன்ஸ் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி டெசர்டிஃபைடு கண்டிஷனாக ஒரு பக்கத்துலையும் ரெயின் ஃபாரஸ்ட் வெஜிடேஷனாக இன்னொரு பக்கத்துலையும் இருக்க போகும்போது இது ரெண்டோடைய காம்பினேஷனில் கிராஸ்லேண்ட்ஸ் இருக்கும். அதனால ஈவன் இட் ஆக்ட்ஸ் ஆஸ் அ நேச்சுரல் ஜூன்னே சொல்லுவாங்க. ஸோ அதனால அங்கே அனிமல் டைவர்சிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுவும் எஸ்பெஷலி ட்ராபிக்கல் கிராஸ்லேண்ட்ஸில் அனிமல் டைவர்சிட்டி ஹையராக இருக்கும். ஸோ இந்த ஆஃப்ரிக்கன் ரீஜன் எடுத்துக்கிட்டோம்னா இங்கே இருக்கக்கூடிய கிராஸ்லேண்ட்ஸ் சூடான் சவானா கிராஸ்லேண்ட்ஸில் தான் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் தி வைல்ட் லைஃப் ஸ்பீசிஸ் இருக்கும். ஸோ அது காங்கோ மாதிரியான ரெயின் ஃபாரஸ்ட் ரீஜனுக்கும் சஹாரா மாதிரியான டெசர்டிஃபைட் ரீஜன்ஸ்க்கும் நடுவில் இருக்கும். அதனால அனிமல் டைவர்சிட்டி ஹையராக இருக்கும். ஓகேவா? அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் தப்பு. ஆன்சர் ஃபார் தி கொஸ்டின் நம்பர் 98 1 ஒன்லி. இங்கப்பா ஸோ இப்போ மேஜர் கிளைமேட்டிக் ரீஜன்ஸ் ஆஃப் த வேர்ல்டை ஒரு பிரீஃபாக பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ ஈக்குவட்டோரியல் ரீஜன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஈக்குவட்டோரியல் ரீஜன்ஸில் ஹை டெம்பரேச்சர் அண்ட் ஹை ரெயின்ஃபால் இருக்கிறதுனாலையும் வாட்டர் பாடிஸோட ப்ரெசன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனாலையும் எவ்ரிடே ரெயின்ஃபால் இருந்துகிட்டே இருக்குமா, அதனால ரிச் வெஜிடேஷனான ரெயின் ஃபாரஸ்ட் வெஜிடேஷன் இருக்கும். அமேசான், காங்கோ, இந்தோனேஷியன் ரெயின் ஃபாரஸ்ட் இருக்கும். ஓகேவா? தென் வந்து பார்த்தீங்கன்னா அதான் ஹாட் ஈக்குவட்டோரியல் கிளைமேட்டுன்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கு மேலே இந்த இடத்துல வந்து பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு வெஸ்டர்ன் மார்ஜின்ஸ் ஆஃப் தி கான்டினென்ட்ஸ் இன் தி டிராபிக்ஸில் டெசர்ட்ஸ் இருக்கும், டெசர்ட் வெஜிடேஷன் இருக்கும். மிடில் வந்து பார்த்தீங்கன்னா சூடான் டைப்னு சொல்லக்கூடிய கிராஸ்லேண்ட்ஸோட வெஜிடேஷன்ஸ் இருக்கும். ஈஸ்டர்ன் மார்ஜின்ஸில் நல்ல ரெயின்ஃபால் வருமா, ஏன்னா ஈஸ்டர்ன் மார்ஜின்ஸில் ட்ரேட் விண்ட்ஸ் இருக்கும், வார்ம் கரண்ட்ஸ் இருக்கும். அதனால மான்சூன் ஆர் மேரிடைம் டைப் ஆஃப் கிளைமேட் இருக்கும். இது எங்கே? டிராபிக்ஸில், அதாவது வித்தின் டிராபிக் ஆஃப் கேன்சருக்குள்ளார, ஈக்குவட்டாருக்கும் டிராபிக் ஆஃப் கேன்சருக்கும் உள்ளார. இதுக்கு மேலே போயிட்டோம்னா டெம்பரேட் ரீஜன்ஸ். அந்த டெம்பரேட் ரீஜன்ஸே ரெண்டாக பிரிப்போம். லோவர் லெவலில் இருக்கக்கூடியதை வார்ம் டெம்பரேட் ரீஜன்ஸும் அதுக்கு மேலே இருக்கக்கூடியதை கோல்டு டெம்பரேட் ரீஜன்ஸ்னு பிரிப்போம். இந்த வார்ம் டெம்பரேட் ரீஜன்ஸில் வெஸ்டர்ன் மார்ஜின்ஸில் மோஸ்ட்லி மெடிட்ரேனியன் டைப் ஆஃப் கிளைமேட் இருக்கும். மிடில் ஆஃப் த கான்டினென்ட்ல ஸ்டெப்பீஸ்ன்னு சொல்லக்கூடிய கிராஸ்லேண்ட்ஸ் இருக்கும். ஈஸ்டர்ன் மார்ஜின்ஸ்னாலே என்னது? மேரிடைமோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குமா, அது வந்து சைனா டைப் ஆஃப் கிளைமேட்னு சொல்லுவோம். ஸோ வார்ம் வெட் ஃபாரஸ்ட் வெஜிடேஷன்ஸ் அங்கே ப்ரெசென்ட்டாக இருக்கும். அதுக்கும் மேலே போயிட்டோம்னா தான் கூல் டெம்பரேட் ரீஜன்ஸில் வெஸ்டர்ன் பவுண்டரிஸ் ஆர் நோன் ஃபார் பிரிட்டிஷ் டைப் ஆஃப் கிளைமேட். மிடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா சைபீரியன் டைப் ஆஃப் கான்டினென்டல் கிளைமேட், அது எக்ஸ்ட்ரீம் கோல்டராக இருக்கும். அதனால கோனிஃபரஸ் வெஜிடேஷனுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஈஸ்டர்ன் மார்ஜின்ஸ் இஸ் சம்வாட் கம்பேர் டு தி கான்டினென்ட்டை விட அங்கே ரெயின்ஃபால் கொஞ்சம் இருக்கிறதுனால அது லாரன்ஷியன் டைப் ஆஃப் கிளைமேட்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்படி தான் வந்து கிளைமேட்டிக் டிவிஷன்ஸு டியூ டு வெவ்வேறு ஃபேக்டர்ஸ்னால ஒரு ரீஜனில் ஒரு கிளைமேட்டிக் ரீஜன்னா ஒரு விஷயம் டிசைட் பண்ணப்படுதுன்னா அதனுடைய latitudinal position, amount of insolation it receives, movement of the pressure belts, presence of the planetary winds, ocean currents, இதனுடைய மல்டிபிள் ஃபேக்டர்ஸோடைய காம்பினேஷனில் தான் ஒவ்வொரு ரீஜன்ஸ்லேயும் ஒவ்வொரு கிளைமேட்டிக் கண்டிஷன் செட்டப் ஆகிருக்கும். அப்போ இதை வச்சு தான் இதுக்கு மேலே வரக்கூடிய கேள்விகளை நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? அப்போது இதை மையமாக வச்சு தான் வேர்ல்டில் வந்து பார்த்தீங்கன்னா மிடில் ரீஜன்ஸில், அதாவது ட்ராபிக்கல் ரீஜன்ஸில் சவானா கிராஸ்லேண்ட்ஸும் டெம்பரேட் ரீஜன்ஸில் ஸ்டெப்பீஸ் கிராஸ்லேண்ட்ஸும் உருவாகியிருக்கும். ஓகேவா? ஸோ இதில் ஸ்டெப்பீஸு, ப்ரைரீஸு, பேம்பாஸு, வெல்ஸு, டவுன்ஸு, கேண்டர்பரி எல்லாம் டெம்பரேட் கிராஸ்லேண்ட்ஸ். சவானா, லானோஸு, கேம்போஸு இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ராபிக்கல் கிராஸ்லேண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 99 பார்ப்போம்.
consider the following characteristic of a climate type. It is confined to the western margins of the continent. Western margins of the continent na monsoon varakudadu. Mediterranean வரலாம். China type நம்ம என்ன பார்த்தோம்? Eastern margin தான் பார்த்தோம். வரக்கூடாது. Western margins na Mediterranean வரலாம், hot deserts வரலாம். Found in between 30 to 45 degree latitude in both the hemispheres. ஆமா, அந்த subtropical regionsல தான் hot deserts இருக்கு, Mediterranean type of climate இருக்கு. அப்ப இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் வச்சு முடிவு பண்ண முடியாது. மூணாவது ஸ்டேட்மெண்ட், warm dry summer and cold wet winter. இதுதான் இங்க ரொம்ப key characteristics. Cold wet winter. Winter அப்ப mostly drier-ஆ தானே இருக்கும். Coldனாலே cloud formationக்கு possibilities ரொம்ப கம்மி. Cloud formationக்கான possibilities இல்லாதப்போ rainfall-ம் இருக்காது. அதனால cold எப்பயுமே mostly drier-ஆ தான் இருக்கும். ஆனா இது opposite. Winter அப்போ rainfall experience பண்ணக்கூடிய one of the peculiar climatic region எதுனா இந்த Mediterranean type of time. Mediterranean climatic type region தான். So wet winter னு சொல்லுவாங்க. Winter rainfall experience பண்ணக்கூடியது. அதுக்கு என்னென்ன காரணம்னு பார்ப்போம். இப்போ Mediterranean Sea இருக்குல்ல, இந்த Mediterranean Sea சுத்தி தான் இந்த Mediterranean type of climate இருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ சம்மர் எடுத்துப்போம், அல்லது ஈக்வினாக்ஸ் டைம். அப்போ இது இந்த இப்போ இந்த ரீஜன் வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி ஒரு 30 to 40 டிகிரி லாட்டிடியூடினல் பொசிஷன் இருக்கக்கூடிய ரீஜனா. ஜெனரலாக இங்கே என்ன இருக்கும்? சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட் இருக்குமா? சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட்ல இருந்து இங்கே போகிற விண்ட் என்னது? வெஸ்டர்லீஸ். இங்கே போகிற விண்ட் என்னது? ஈஸ்டர்லீஸ் ஆர் ட்ரேட் விண்ட்ஸ். ஓகேவா? இப்போ இந்த சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட்டு சம்மர் அப்போ என்ன ஆகும்? அதாவது நார்தர்ன் ஹெமிஸ்பியரை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 டிகிரி மேலே ஷிஃப்ட் ஆகும். கரெக்டா? அப்போ ஷிஃப்ட் ஆகுதுன்னா இங்கே போகும். அப்போ இங்கே போகும்போது ரைட், சம்மர் அப்போ என்ன சொல்லியிருக்காங்க? வார்ம் ட்ரை சம்மர். சம்மர் அப்போ இந்த சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட் மேலே போனதுனால, ரைட், இது மேலே போனதுனால இந்த வெஸ்டர்லீஸோட இன்ஃப்ளூயன்ஸும் மேலே போயிடுமா? ரைட்டா? வெஸ்டர்லீஸோட இன்ஃப்ளூயன்ஸும் மேலே போயிடுமா? ஈவன் தோ இந்த இடத்துல ட்ரேட் விண்ட்ஸ் பாஸ் ஆனாலும் ட்ரேட் விண்ட்ஸ் என்னவா தான் இருக்கும்? ட்ரை விண்ட்ஸாக தான் இருக்கும். எங்க? ஏன்னா இது லேண்ட்ல இருந்து தானே வருது. ஸோ அப்போ சம்மர் அப்போ ட்ரை சம்மராக இருக்கும். இதே வந்து வின்டர் அப்போ டிஃபரன்சியேஷனை பாருங்க. வின்டர் அப்போ ஆட்டோமேட்டிக்காக இங்கே கீழே வந்துருமா? வின்டர் அப்போ ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்துருமா? அப்போ சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட் கீழே வந்துருச்சுன்னா இந்த ரீஜன் இப்போ வெஸ்டர்லீஸோட இன்ஃப்ளூயன்ஸ் கீழே வந்துருமா? இப்போ வெஸ்டர்லீஸ் இந்த மெடிட்ரேனியன் சீயை கடந்து தானே மேலே யூரோப்பியன் ரீஜன்ஸுக்கு போயாகணும். அப்போ மெடிட்ரேனியன் சீயை கடந்து போகும்போது இந்த விண்ட் என்ன பண்ணும்னா இந்த மெடிட்ரேனியன் ஓஷன்ல இருக்கக்கூடிய மாய்ஸ்சர் கண்டென்ட்டை கேரி பண்ணிட்டு மார்ஜின்ஸ் ஆஃப் த கான்டினென்ட்ல ரெயின்ஃபாலை கொடுக்கும். Subtropical high pressure belt oda shifting towards the south of Mediterranean Sea during winter nala westerlies carrying moisture bearing winds to the European regions that brings rainfall during the winter season. இதே மாதிரியான characteristics western margins of the continentல எங்கெங்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம்னா கலிஃபோர்னியன் ரீஜியன், ஓகேவா, கேப் டவுன் ரீஜியன், வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியன் ரீஜியன், சதர்ன் சவுத் அமெரிக்கன் ரீஜன்ஸ்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் ஒரு யூனிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மெடிட்ரேனியன் டைப் ஆஃப் கிளைமேட். அப்போ அதனால இதுக்கு ஆன்சர் என்ன? மெடிட்ரேனியன் டைப் ஆஃப் கிளைமேட். கொஸ்டின் நம்பர் 100. Consider the following statements regarding British type of climate. British type of climate என்றது cool temperate regionsல, Mediterranean type of climate என்றது warm temperate regionsல. ரெண்டுமே western margins தான். It is characterized by moderately warm summers and fairly mild winters. British type of climate மட்டும் ஒரு டிஃப்ரெண்டான climate. ஏன்னா பிரிட்டிஷ் இருக்கக்கூடிய யூகே இருக்கக்கூடிய லாட்டிடியூடினல் பொசிஷன்ல டெம்பரேச்சர் ரொம்ப குறைவா இருக்கும். அப்போ டெம்பரேச்சர் குறைவா இருக்கிற பட்சத்தில் ரெயின்ஃபாலோடைய கெப்பாசிட்டி லாஜிக்கலி குறைவா தானே இருக்கணும். அதே சமயத்தில் கோல்டர் டெம்பரேச்சர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா இருக்கும். ஆனால் பிரிட்டிஷ் டைப் ஆஃப் கிளைமேட்டு ரொம்ப எக்ஸ்ட்ரீமான கோல்டரும் இல்லாமல் எக்ஸ்ட்ரீமான கோல்டர் அந்த லாட்டிடியூட்ல இல்லாமல் அதை வார்மராக மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு இந்த நார்த் அட்லாண்டிக் ட்ரிஃப்ட்னு நம்ம சொல்லக்கூடிய
வார்ம் ஓஷன் கரண்ட்ஸ் ஒரு பெரிய ரோலை ப்ளே பண்ணும். அதனால தான் இயர் லாங் ரெயின்ஃபாலை பிரிட்டிஷ் டைப் ஆஃப் கிளைமேட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும். அதனால சம்மர் வந்து மாடரேட்லி வார்ம் சம்மரும் அண்ட் ஃபேர்லி மைல்டு வின்டர் தான் இருக்குமே தவிர கோல்டு சிவியர் வின்டர் இருக்காது. அதே லேட்டிடியூடல் பொசிஷனில் சைபீரியாவில் பார்த்தீங்கன்னா சிவியர் கோல்டு இருக்கும். ஆனால் பிரிட்டிஷில் வந்து பார்த்தீங்கன்னா மைல்டு வின்டர்ஸ் தான் இருக்கும். It experiences rainfall throughout the year due to the influence of westerlies all around the year. Yes, both of the statements are correct. இப்போ இங்க பாருங்க, இதுதான் பிரிட்டிஷ் டைப் ஆஃப் கிளைமேட். இதே லாட்டிடியூட்னால இங்க கான்டினென்டாலிட்டி இருக்கு. அப்ப இங்க சிவியர் கோல்டு இருக்கும். கரெக்டா? ஆனா இங்க என்ன நம்ம பார்த்தோம்? இங்க நார்த் ஈக்குவட்டோரியல் கரண்ட், கல்ஃப் ஸ்ட்ரீம், நார்த் அட்லாண்டிக் ட்ரிஃப்ட், அதுக்கப்புறம் நார்வேஜியன் கரண்ட், அது வார்ம் கரண்டா போகுதுன்னு பார்த்தோமா? இந்த நார்த் அட்லாண்டிக் ட்ரிஃப்ட் என்ன பண்ணும்னா கண்டினியூஸா வார்ம் வாட்டர்ஸை இந்த ரீஜனுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ ஈவன் தோ இட் இஸ் லொகேட்டட் அட் தி கோல்டர் latitudinal பொசிஷன், இட்ஸ் டெம்பரேச்சர் இஸ் மாடரேட்டட் பை தி இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் நார்த் அட்லாண்டிக் ட்ரிஃப்ட். அது மட்டும் இல்லாமல் இந்த ரீஜன் இஸ் நோன் ஃபார் வெஸ்டர்லி விண்ட்ஸ். வெஸ்டர்லி விண்ட்ஸ் ஆர் ஆன்ஷோர் விண்ட்ஸ் டு தி வெஸ்டர்ன் மார்ஜின்ஸ் ஆஃப் தி கான்டினென்டா. வெஸ்டர்லிஸும் பர்மனன்ட் விண்டு, நார்த் அட்லாண்டிக் ட்ரிஃப்டும் பர்மனன்ட் வார்ம் கரண்ட், இது ரெண்டோட பிரசன்ஸ் இருக்கிறதால பிரிட்டன் மட்டும் வருஷம் பூராவுமே மாடரேட் அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஈவன் டியூரிங் தி கோல்டர் சீசன்ஸ். அதனால தான் பிரிட்டிஷ் டைப் ஆஃப் கிளைமேட் ஒரு யூனிக் டைப் ஆஃப் கிளைமேட். எந்த எக்ஸ்ட்ரீமும் இல்லாமல் ஒரு மாடரேட்டான ஒரு ஆம்பியன்ட் டைப் ஆஃப் கிளைமேட்டை அதனோட எக்ஸிஸ்டன்ஸுக்கு இந்த நார்த் அட்லாண்டிக் ட்ரிஃப்ட்டும் வெஸ்டர்லீஸும் ஹெல்ப் பண்ணும். அதுதான் இங்கே ஸ்டேட்மெண்ட்டில் கேட்டிருக்கு. ஓகேவா? ஸோ ஆன்சர் வந்து போத் 1 and 2. Then question number 86. Which among the following climate type does not belong to the category of warm temperate eastern margin climate? Warm temperate eastern margin climateல எது வராதுன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எல்லாமே வரும். அதனால டஸ் நாட்ன்ற போகும்போது என்ன வரும்? நன் தான் ஆன்சர். ஏன்னா இது எல்லாமே கல்ஃப் டைப் ஆஃப் கிளைமேட் டு ஈஸ்டர்ன் மார்ஜின் தான், வார்மர் ரீஜன்ல. சைனா டைப் ஆஃப் கிளைமேட் ஈஸ்டர்ன் மார்ஜின் தான். லாரேஷன் அல்லது நாட்டல் டைப் ஆஃப் கிளைமேட்டும் ஈஸ்டர்ன் மார்ஜின் தான். ஆனால் இங்கே என்ன கேட்டிருக்காங்க? சாரி, டஸ் நாட்னு கேட்டிருக்காங்க. அதனால ஆன்சர் நன்னு. புரியுதா? ரைட். ஸோ மேரிடைம் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கக்கூடிய சைனா டைப் ஆஃப் கிளைமேட்டும், கல்ஃப் ஸ்ட்ரீம்னால இருக்கக்கூடிய கல்ஃப் டைப் ஆஃப் கிளைமேட்டும், நாட்டல்ன்றது வந்து சவுத் அமெரிக்கன் அல்லது ஈஸ்டர்ன் ஆஸ்திரேலியன் ரீஜன்ஸ் இருக்கக்கூடிய கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ். இது எல்லாமே வார்ம் ஈஸ்டர்ன் மார்ஜின்ஸ்க்கான கிளைமேட். லாரேன்ஷியன்ன்றது கோல்டர் ஈஸ்டர்ன் மார்ஜின்ஸ்க்கான கிளைமேட். ஓகேவா? டஸ் நாட்னு கேட்டதுனால டஸ் நாட்டும் இதுவும் நெகேட் ஆகி நன்னு ஆன்சர் வந்துடும். தென் கொஸ்டின் நம்பர் 87. Consider the following statements regarding tropical marine or monsoon type of climate. It is characterized by distinct wet and dry seasons associated with the seasonal reversal of wind. மான்சூன்ன்ற ஒரு வார்த்தைக்கான மீனிங் என்னது? சீசனல் ரிவர்சல் ஆஃப் விண்ட். அப்போ டிஸ்டிங்க்ட்னா கிட்டத்தட்ட மான்சூன் இஸ் அ சீசனல் ரெகுலர் ஃபினாமினான்றதுனால இந்தந்த டைம்ல தான் இது வெட்டராக இருக்கும், இந்தந்த டைம்ல இது ட்ரையராக இருக்கும்னு ஒரு டிஸ்டிங்க்ட் வெட் அண்ட் ட்ரை சீசன்ஸை we can characterize it. அதுதான் மான்சூன் டைப் ஆஃப் கிளைமேட்டுக்குடைய ஒரு யூனிக் ஃபீச்சர். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட், மோஸ்ட் ஆஃப் their annual rainfall occurs through the cyclonic or orographic type of rains. நம்மளோடதே ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளுடைய சவுத் வெஸ்ட் மான்சூன்ல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ரெயின்ஃபால் எல்லாமே மோஸ்ட்லி எதில்? வெஸ்டர்ன் காட்ஸ்ல இருந்தோம், நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன்ஸ்ல இருந்தோம் நமக்கு கிடைக்கக்கூடிய ரெயின்ஃபால் எல்லாமே என்னது? ஓரோகிராஃபிக் டைப் ஆஃப் ரெயின்ஃபால். அதே நார்த் ஈஸ்ட் மான்சூன் அப்போ நமக்கு ஈஸ்டர்ன் மார்ஜின்ஸ் ஆஃப் த கான்டினென்ட்ல, அதுவும் கோரமண்டல் கோஸ்டல் ரீஜன்ஸ்ல நமக்கு கிடைக்கக்கூடிய ரெயின்ஃபால் என்னது? சைக்ளோனிக் ரெயின்ஃபால். அப்போ போத் ஆஃப் தி ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட் வித் ரெஸ்பெக்ட் டு மேரிடைம் டைப் ஆஃப் கிளைமேட். இதுதான் இந்த மேரிடைம் டைப் ஆஃப் கிளைமேட். நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்க்ளூசிவ்லி மான்சூன் அண்ட் டைப் ஆஃப் கிளைமேட். அதே மாதிரி ஈஸ்டர்ன் மார்ஜின்ஸ் எல்லாமே இது ரெண்டுமே கேரக்டரிஸ்டிக்ஸ் கிட்டத்தட்ட சிமிலராக தான் இருக்கும். ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 88. Consider the following statements regarding Atlantic meridional overturning circulation. Atlantic meridional overturning circulation. It is characterized by a northward flow of warm, salty water in the upper layers of the Atlantic and a southward flow of colder deep waters and a southward flow of cold deeper waters. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வாட்டர் ஓஷன் கரண்ட்ஸ்ன்றது சர்ஃபேஸில் மட்டும் போகிறது கிடையாது, வெர்டிக்கல் லெவலில் டாப் டு பாட்டம் மூவ்மெண்ட்டும் இருக்கிறது.
அப்போ இந்த மாதிரியான ஓஷன் கரண்ட்ஸ் அட்லாண்டிக் ஓஷனில் இருக்கக்கூடிய டாப் டு டவுன் மூவ்மெண்ட் இருக்கக்கூடிய ஓஷன் கரண்ட்ஸை தான் அட்லாண்டிக் மெரிடியோனல்னா மெரிடியன் வைஸ், மெரிடியன்னா என்னது லாங்கிடியூடினல் வைஸ் டாப் டு பாட்டம் மூவ் ஆகக்கூடிய ஓஷன் கரண்ட்ஸ் தான் அட்லாண்டிக் மெரிடியோனல் ஓஷன் கரண்ட்ன்றாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். Global warming effect strengthens the circulation with increasing surface temperature of the Atlantic waters என்றது தப்பு. Strengthens கிடையாது, it actually weakens. அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஸ்டேட்மெண்ட் சி. இது என்னன்றதை நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஓஷன் கரண்ட்ஸே ஒரு ப்ராப்பரான பேலன்ஸ்ட் எஃபெக்டோட எர்த்தோடைய இருக்கக்கூடிய எல்லா ஓஷன்ஸ்க்கு நடுவில் தெர்மோஹலைன் சர்க்குலேஷன் சொல்லுவாங்க. thermohaline circulation. The thermohaline circulation are temperature and salinity. இது ரெண்டையும் அடிப்படையாக வச்சு, ஏன்னா temperature and salinity both decides the density of the ocean waters. இது ரெண்டோட காம்பினேஷன்ல சர்ஃபேஸ் லெவல் டு பாட்டம் லெவல்ல ஒரு ஓஷன் வாட்டருக்கான சர்க்குலேஷன் ஒரு கம்ப்ளீட்டா ஒரு சைக்கிள்ல நடக்குதுன்னா அதுதான் தெர்மோஹலைன் சர்க்குலேஷன் சொல்லுவாங்க. இதுல இந்த ரெட் கலர்ல இருக்கிறதெல்லாம் சர்ஃபேஸ் லெவல். ஏன்னா நம்ம இது வரைக்கும் பார்த்த ஓஷன் கரண்ட்ஸ் எல்லாமே பார்டர்ஸ்ல பார்த்தோம், இங்கன்னு பார்த்தோம். இதுக்கு நடுவுல மிட் ஆஃப் தி ஓஷன்ல வெர்டிக்கல் லெவல் மூவ்மெண்ட் நடந்துட்டு இருக்கும். அதுதான் இது பாருங்க, மெரிடியோனல் டாப் டு பாட்டம் லெவல்ல கோல்டும் சர்ஃபேஸ் லெவல்ல வார்மரும் நடந்துட்டு இருக்கு. இதுல இந்த அட்லாண்டிக் ஓஷனுடைய போர்ஷன் மட்டும் ஏஎம்ஓசி, அட்லாண்டிக் மெரிடியோனல் ஓவர் சர்க்குலேஷன் சொல்றோம். இப்போ இந்த சர்க்குலேஷன் எப்ப கன்சிஸ்டண்டா நடந்துகிட்டே இருக்கும்னா ஈக்வட்டோரியல் ரீஜனுக்கும் போலார் ரீஜன்ஸ்க்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்சஸ் மேக்சிமம் இருந்துகிட்டே இருக்கிற வரைக்கும் இந்த சர்க்குலேஷன் ப்ராப்பரா நடந்துகிட்டே இருக்கும். ஏன்னா ஈக்வட்டோரியல் ரீஜனு வார்மரா இருக்கும், போலார் ரீஜன் கோல்டரா இருக்கும். அப்ப டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் அதிகமா இருக்கிறதுனால அந்த டிஃபரன்சஸ் தான் இந்த சர்க்குலேஷனுக்கே காரணமா இருக்கு. இப்போ என்ன ஆக ஆரம்பிக்குதுன்னா குளோபல் வார்மிங்னால எல்லாமே வார்ம் ஆகுது. ஈக்வட்டோரியல் ரீஜன் இஸ் ஆல்சோ கெட்டிங் வார்மர். Polar regions is warming at a higher phase. Equatorial regionல ஒரு வருஷத்துக்கு ஃபார் எக்ஸாம்பிள் 1 டிகிரி இன்க்ரீஸ் ஆகக்கூடிய டைமை விட போலார் ரீஜன்ஸ்ல 1 டிகிரி இன்க்ரீஸ் ஆகக்கூடிய டைம் சீக்கிரம் நடந்துருது. ஏன்னா போலார் கிளேஷியர்ஸ் அண்ட் ஐஸ்பர்க்ஸ் ஆர் கெட்டிங் மெல்டட் டியூ டு குளோபல் வார்மிங் எஃபெக்ட். அப்போ இதுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்சஸ் குறையுதுன்னா ரேஞ்சு குறையுது. ரேஞ்சு குறைய போகும்போது இந்த சர்க்குலேஷன் பாதிக்கப்படும். இந்த சர்க்குலேஷன் பாதிக்கப்பட்டுச்சுன்னா ஒரு குளோபல் ஈக்விலிபிரியம் பொசிஷன் முன்னாடி சொன்னால ஐசோஸ்டாட்டிக் பொசிஷன் அது திரும்ப எகைன் பாதிக்கப்படும். இட் வில் ஹாவ் அ கேட்டஸ்ட்ரோபிக் எஃபெக்ட் ஆன் தி குளோபல் கிளைமேட்டிக் பேட்டர்ன். அப்போ குளோபல் வார்மிங்னால இந்த சர்க்குலேஷன் குளோபல் வார்மிங்னால ரெண்டு எண்டுக்கும் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் ரேஞ்ச் வந்து குறையிறதுனால இந்த சர்க்குலேஷன் வீக்கன் தான் ஆகுதே தவிர ஸ்ட்ரென்தன் ஆகல. அதுதான் இங்க செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல கேட்டிருக்கு. ஓகேவா? என்ன சொல்றாங்க? குளோபல் வார்மிங் எஃபெக்ட் ஸ்ட்ரென்தன்ஸ் தி சர்க்குலேஷன் வித் இன்க்ரீசிங் சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் ஆன் தி அட்லாண்டிக் வாட்டர்ஸ் கிடையாது. இட் இஸ் வீக்கன்ஸ். அப்ப ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி. ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட், பட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் இன்கரெக்ட். ஓகேவா? Question number 89. Consider the following statements. The hot weather season in South India is not as intense as in North India. ஏன்னா peninsular India அப்படின்றது பேர்ல இருக்கு. It is 3 side covered by oceans. அப்போ கான்டினென்டாலிட்டி அதிகமா இருக்கக்கூடிய நார்தன் இந்தியாவில் டெம்பரேச்சர் ரேஞ்ச் அதிகமா இருக்கும். பெனின்சுலர் ரீஜன்ஸ்ல டெம்பரேச்சர் ரேஞ்ச் குறைவா இருக்கும். அதனால ஹாட் வெதர் சீசன் அப்படின்றது நார்தன் இந்தியாவில் ரொம்ப சிவியரா இருக்கும், சதர்ன் இந்தியாவில் அந்த அளவுக்கு சிவியரா இருக்கு. அதனால தான் இன் சவுத் இந்தியா இஸ் நாட் ஆஸ் இன்டென்ஸ் ஆஸ் இன் நார்த் இந்தியான்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். The South India does not have any well defined cold weather season as like that of North India. Hot weather as intense இல்லாத காரணத்துக்கு moderating effect of the ocean waters காரணமா இருக்கிறதே தானே. அதுவும் இல்லாமல் இது இன்னும் கீழே டிராபிக்கல் லெவலில் இருக்கிறது, டிராபிக்ஸ் கீழே இருக்கிறது. அப்போ டெஃபினட்டான கோல்டர் கண்டிஷனும் இருக்காது. ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். இது அப்படியே என்சிஆர்டியில் உள்ள ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ ஹாட் வெதர் கண்டிஷனும் கோல்டு வெதர் கண்டிஷனும் நார்த் இந்தியாவுக்கு தான், நார்தன் இந்தியாவுக்கு அதாவது பெனின்சுலர் இந்தியா இல்லாமல் நார்தன் இந்தியாவுக்கு கான்டினென்டாலிட்டினால நம்ம கிளியராக சொல்ல முடியுமே தவிர பெனின்சுலர் ரீஜனாக இருக்கக்கூடிய சதர்ன் இந்தியாவுக்கு அந்த மாடரேட்டிங் எஃபெக்ட்னால
பெரிய டிஸ்டிங்டிவ் வேரியேஷன்ஸ் இருக்காது. மான்சூனல் ரெயின்ஃபால் மட்டும்தான் கேரக்டரிஸ்டிக்ஸாக இருக்கும். ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 90. Which among the following factors are responsible for onset of southwest monsoon? நம்மளுக்கு மே அல்லது ஜூன் மாசத்துல சவுத் வெஸ்ட் மான்சூன் தென்மேற்கு பருவமழை ஆன்செட் ஆஃப் சவுத் வெஸ்ட் மான்சூன் உருவாகிறதுக்கு எதெல்லாம் காரணமா இருக்குன்னு கேட்குறாங்க. இன்டென்ஸ் கூலிங் ஆஃப் டிபெட்டான் பிளாட்டியூவா? தப்பு. டிபெட்டான் பிளாட்டியூ அதாவது ஹிமாலயன் ரீஜன்ஸ்ல இருக்கக்கூடிய டிபெட்டான் பிளாட்டியோடைய டெம்பரேச்சர் அதிகரிக்கிறதுனால லோ ப்ரெஷர் கிரியேட் ஆகி அந்த லோ ப்ரெஷரை நோக்கி விண்டு மூவ்மெண்ட் வர்றது தான் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் காரணமாக இருக்குதே தவிர கூலிங் கிடையாது. மைக்ரேஷன் ஆஃப் ஐடிசிஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்டர் டிராபிக்கல் கன்வர்ஜன் ஜோன்ஸு அப்பேரண்ட் மூவ்மெண்ட் ஆஃப் த சன் அடிப்படையாக வச்சு நார்த்வர்ட் ஷிஃப்டிங்கும் நடக்கும், சவுத்வர்ட் ஷிஃப்டிங்கும் நடக்கும். சம்மர் இன் நார்தர்ன் ஹெமிஸ்பியர் அப்போ இந்த ஐடிசிஸோட பொசிஷன் வந்து இந்தியாவுக்கு மேலே இருக்கும். சப்ட்ராபிக்கல் வெஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீம், சப்ட்ராபிக்கல் வெஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீம் எந்த லாட்டிடியூடுக்கு மேலே இருக்குன்னு பார்த்துருந்தோம். கீழே 30 to 35 டிகிரி லாட்டிடியூடுக்கு மேலே சப்ட்ராபிக்கல் வெஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீம் இருக்கும். அதனுடைய மூவ்மெண்ட்னாலே நம்மளோட மான்சூன் செட் ஆகுமானா கண்டிப்பாக செட் ஆகும். டிராபிக்கல் ஈஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீம், எஸ் சப்ட்ராபிக்கல் வெஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீம் மாதிரி டிராபிக்கல் ஈஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீம் இருக்குது. அது ஈஸ்ட் டு வெஸ்ட் மூவ் ஆகக்கூடிய ஜெட் ஸ்ட்ரீம். அது கரெக்டாக மான்சூன் அப்போ இந்தியாவுக்கு மேலே வரும், அது பெனின்சுலர் இந்தியாவுக்கு மேலே வரும், அதனாலே நடக்கும். அப்போ இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை தவிர மீதி 3மே கரெக்ட், ஒன்லி 3. அப்போ மான்சூனை பற்றி இன்னும் கொஞ்சம் எப்படின்னு பார்ப்போம். இப்போ சம்மர் அப்போ நான் என்ன சொன்னேன், சம்மர் சால்ஸ்டைஸ் அப்போ சன்னோடைய பொசிஷன் எங்கே இருக்கும்? இங்கே தான் சன் இருக்கும். கரெக்டாக எக்ஸாக்டாக டிராபிக் ஆஃப் கேன்சருக்கு மேலே இருக்கும். சன்னோடைய பொசிஷனை டிராபிக் ஆஃப் கேன்சர் என்ன பண்ணோம்? கிட்டத்தட்ட டிராபிக் ஆஃப் கேன்சர் தான் அந்த டைமில் ஹையஸ்ட் டெம்பரேச்சர் ரிசீவ் பண்ணக்கூடிய ரீஜனாக இருக்கும். இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, இப்போ நார்மலான கண்டிஷன் அப்போ ரைட்டா, இப்போ நார்மலான கண்டிஷன் அப்போ இந்த இடத்துல சப்ட்ராபிக்கல் ஹை பிரஷர் பெல்ட் இருக்கும். கரெக்டா? இந்த இடத்துல சப்ட்ராபிக்கல் ஹை பிரஷர் பெல்ட் இருக்கும் நார்மலான டைம்ல. இப்போ சம்மர் அப்ப என்ன ஆகும்? எல்லா பிரஷர் பெல்ட்டுமே 5 டிகிரி ஷிஃப்ட் ஆகுமா? 5 டிகிரி ஷிஃப்ட் ஆனிச்சுன்னா இது மேலே போகும். மேலே போனதுன்னா என்ன? இப்போ நார்மலாக சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட் இருக்குதுன்னா இந்த ரீஜன் என்ன இருக்கும்? ட்ரேட் விண்ட்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் இந்தியாவுக்கு மேலே இருக்குமா? ரைட்டா? இப்போ சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட் எங்கே போகுது? சம்மர் அப்போ ஷிஃப்டிங் டுவர்ட்ஸ் நார்த் ஆஃப் ஹிமாலயாஸ். அப்போ சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட் ஹிமாலயாஸ்க்கு மேலே போகுது. அதோட அசோசியேட்டாக இருக்கக்கூடிய சப்ட்ராபிக்கல் வெஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீம்ஸும் மேலே போகுது. அப்போ இங்க இருந்து வரக்கூடிய ட்ரேட் விண்ட்ஸை இந்த பிரசன்ஸ் ஆஃப் ஹிமாலயாஸ் பிளாக் பண்ணி இந்தியாவுக்கு வர விடாம தடுத்துரும். அப்போ இந்தியா இஸ் நவ் ஓப்பன். இட் இஸ் நாட் அண்டர் தி இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ட்ரேட் விண்ட்ஸ் விச் ஆர் ஜெனரேட்டட் ஃப்ரம் தி சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட். அது மட்டும் இல்லாம ஐடிசிஸோட பொசிஷன் இங்க வந்துடும். ஏன்னா இட் இஸ் ஃப்ரீ நவ். ஏன்னா ட்ரேட் விண்ட்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாதனாலையும் சன்னோடைய பொசிஷன் இங்கே இருக்கிறதுனாலையும் இந்த ஐடிசிஇசட் இந்தியாவுக்கு மேலே வந்துடும். அதுவும் எஸ்பெஷலி நார்த் இந்தியாவுக்கு மேலே வந்துடும். ஐடிசிஇசட் ஏற்கனவே என்னன்னு பார்த்தோம். இட் இஸ் அ லோ ப்ரெஷர் ஜோன். அப்போ லோ ப்ரெஷர் இந்த ரீஜன்ல இருக்கும். இன்டென்ஸ் ஹீட்டிங் ஆஃப் டிபெட்டான் பிளாட்டியும் லோ ப்ரெஷரை கிரியேட் பண்ணோம். நார்த் வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இந்தியாவும் ஏற்கனவே டெசர்டிஃபைட் ரீஜனு, அதுவும் ஹையஸ்ட் டெம்பரேச்சர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி லோ ப்ரெஷரை கிரியேட் பண்ணோம். அப்போ இந்த என்டையர் ரீஜன்ஸ்லயே இந்தியாவில் தான் யூ கேன் எக்ஸ்பீரியன்ஸ் லோவஸ்ட் ப்ரெஷர். புரியுதா? அப்போ எப்பயுமே விண்ட் எங்க இருந்து எங்க மூவ் ஆகும்? ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷர் நோக்கி தான் மூவ் ஆகும். இப்போ இந்த இடத்துல சதர்ன் ஹெமிஸ்பியர் ரீஜன்ஸ்ல இங்க ஏற்கனவே என்ன இருக்கும்? சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட் இருக்குமா? ஏன்னா நார்தன் ஹெமிஸ்பியர்ல மட்டுமா இருக்கு சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட், சதர்ன் ஹெமிஸ்பியர்லயும் இருக்கு. அப்ப இங்க இருந்து ஹை ப்ரெஷர் பெல்ட்ல இருந்து வரக்கூடிய விண்டு இந்த லோ ப்ரெஷரை நோக்கி மூவ் பண்ண ட்ரை பண்ணுமா? அப்படி மூவ் பண்ண போகும்போது ஈக்வேட்டாரை கடந்து தானே வந்தாகணும். ஈக்வேட்டாரை கடந்து தானே வந்தாகணும். இது இட் இஸ் ஆல்சோ பீன் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை வாட்? ட்ரேட் விண்ட்ஸ். சவுத் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட்ஸ். இங்க வரது நார்த் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட்ஸ். ஆனா மான்சூன் அப்ப என்ன பண்ணும்? நார்த் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட்ஸ் இஸ் பிளாக்டு பை ஹிமாலயாஸ் and India is not at all under the influence of northeast trade winds during monsoon season. புரியுதா? அப்போ இங்க இருந்து வரக்கூடிய இந்த மாய்ஸ்சர் பீரிங் விண்ட்ஸ் ஈக்வட்டார் வரைக்கும் வரப்போகும்போது
it is influenced by leftward movement. ஏன்னா லெஃப்ட் சைடு தானே டிவியேட் ஆகணும் டியூ டு கொரியாலிஸ் ஃபோர்ஸ். அதுக்கப்புறம் ஈக்குவேட்டரை கடந்ததுக்கு அப்புறம் ரைட் ஹேண்ட் சைடு டிவியேட் ஆகுமா? அப்படி ரைட் ஹேண்ட் சைடு டிவியேட் ஆகி வரக்கூடிய விண்ட்ஸ் சவுத்துல இருந்தும் வெஸ்ட்ல இருந்தும் வரதுனால சவுத் வெஸ்ட் மான்சூன். சவுத் வெஸ்ட் மான்சூன். இந்த சவுத் வெஸ்ட் மான்சூனு உருவாகிறதுக்கான ஐடியல் கண்டிஷன்ஸை இது எல்லாமே உருவாகும். அதை தான் நீங்க கேள்வியா கேட்டிருக்காங்க. மைக்ரேஷன் ஆஃப் ITCZ, சப்ட்ராபிக்கல் வெஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீம் நார்த்வர்டு ஹிமாலயஸை தாண்டி ஷிஃப்ட் ஆனதுக்கு அப்புறம் அதோட சேர்த்து இங்க டிராபிக்கல் ஈஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீமும் உட்காந்துருக்கும் பெனின்சுலர் இந்தியாவுக்கு மேல. அப்ப இந்த டிராபிக்கல் ஈஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீம் இந்த 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 மாய்ச்சர் பேரிங் விண்ட்ஸ் அரேபியன் சி பிரான்ச், பே ஆஃப் பெங்கால் பிரான்ச் ரெண்டா போகும். இந்த பே ஆஃப் பெங்கால் பிரான்ச்சை டுவர்ட்ஸ் தி சென்ட்ரல் இந்தியாவை நோக்கி திருப்பி விடுற வேலையை இந்த டிராபிக்கல் ஈஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீம் பார்த்துக்கும். அதனால சவுத் வெஸ்ட் மான்சூன் அப்போ டிராபிக்கல் ஈஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீம் பிரிங்ஸ் ரெயின்ஃபால் டு இந்தியா. இதெல்லாம் தான் இந்த மான்சூனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸை டிசைட் பண்றது. அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்ன? ஒன்லி 3. During summer, in which direction monsoon air moves from the high pressure area over the southern Indian Ocean until it crosses the equator? Until it crosses the equator. Until it crosses the equator. South easterly direction. ஏன்னா எப்பயுமே விண்டு எங்க இருந்து வருதோ அந்த டைரக்ஷன்ல தான் நீ சொல்லணும். ஈஸ்டர்லி டைரக்ஷன். கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் சவுத் வெஸ்டர்லி டைரக்ஷன். கிராஸ் பண்ற வரைக்கும் சவுத் ஈஸ்டர்லி டைரக்ஷன். The answer for question number 36 is option D. Question number 38. Consider the following statements regarding the role of intertropical convergence zone in Indian monsoon. During southwest monsoon, it shifts towards the north of Himalayas, which brings rainfall to the North India. It shifts towards India and brings rainfall என்றது அர்த்தம். பட் என்ன சொல்லியிருக்காங்க? நார்த் ஆஃப் ஹிமாலயாஸ் போயிடுச்சுன்னா ITCZ நார்த் ஆஃப் ஹிமாலயாஸ் நோக்கியே போகாது, சப்ட்ராபிக்கல் ஹை பிரஷர் பெல்ட் தான் போகும். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. அதானே பார்த்தோம். டியூரிங் நார்த் ஈஸ்ட் மான்சூன் இட்ஸ் பொசிஷன் இன் பெனின்சுலர் இந்தியா பிரிங்ஸ் சைக்ளோனிக் ரெயின்ஃபால். எஸ், டெஃபினெட்லி. இப்போ சவுத் வெஸ்ட் மான்சூன் அப்போ நம்மளுக்கு பே ஆஃப் பெங்கால் பிரான்ச், அரேபியன் சி பிரான்ச் ரெயின்ஃபால் கொடுக்கும். நார்த் ஈஸ்ட் மான்சூன் அப்போ என்ன ஆகும்னா இந்த ITCஸோட பொசிஷன் அகைன் இட் கம்ஸ் பேக் டு தி ஒரிஜினல் ரீஜன். அப்போ இது என்ன பண்ணும்னா இங்க நார்த் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட்ஸ் வருது இல்லை, இந்த நார்த் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட்ஸை அந்தமான நிக்கோபார் ரீஜனுக்கு பக்கத்துல, அதாவது ஸ்பெசிஃபிக்கா புரிஞ்சுக்கணும். இப்போ இங்கதான் ITCZ இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்படிதான் ITCஸோட பொசிஷன் இருக்கும் எப்போ நார்த் ஈஸ்ட் மான்சூன் அப்போ. அப்ப இங்க இருந்து வரக்கூடிய நார்த் ஈஸ்ட் மான்சூன் விண்ட்ஸ் என்ன பண்ணும்னா ITCZ கடந்து தான் இந்தியன் ஓஷனுக்கு போயாகணும். ஐ மீன் பே ஆஃப் பெங்கால் வழியா வரப்போகும்போது அப்ப இந்த ITCZ ஜோனுக்குள்ளார நார்த் ஈஸ்ட் மான்சூன் வரும்போது ITCZ இஸ் ஆல்ரெடி லோ ப்ரெஷர் ஜோன். அப்போ ஒரு லோ ப்ரெஷர் ஜோனு, அதுவும் அந்தமான் அண்ட் நிக்கோபார் மாதிரியான ஐலாண்டிக் ரீஜன்ஸ்ல இந்த விண்டு வரப்போகும்போது இட் பிரிங்ஸ் அன் ஐடியல் கண்டிஷன் ஃபார் சைக்ளோனிக் ஃபார்மேஷன். இப்போ இந்த காரணத்தினால தான் எப்பயுமே நார்த் ஈஸ்ட் மான்சூன் அப்போ மெஜாரிட்டி ஆஃப் தி சைக்ளோனோட ஆரிஜினேஷன் பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப் அந்தமான்ல இருக்கும். தெற்கு அந்தமான் பகுதியில் வங்க கடலில் புயலானது மையம் கொண்டுள்ளதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் ரீசன். ஓகேவா? அப்போ ITCஸோட பொசிஷன் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் சைக்ளோனிக் ரெயின்ஃபால் டியூரிங் நார்த் ஈஸ்ட் மான்சூன் சீசன். நார்த் ஈஸ்ட் மான்சூனோட its position in peninsular region brings a cyclonic rainfall. Okay va? So the answer for this question is 2 only. First statement தப்பு. Question number 37. Consider the following statements regarding Indian monsoon. Tropical easterly jet stream brings rainfall to the eastern part of India during, yes, இது வரைக்கும் கரெக்ட். Tropical easterly jet stream brings rainfall to the eastern part of India கரெக்ட் தான். பட் டியூரிங் நார்த் ஈஸ்ட் மான்சூன் கிடையாது, சவுத் வெஸ்ட் மான்சூன். அதே மாதிரி தான் வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்சஸ் பிரிங்ஸ் ரெயின்ஃபால் டு தி நார்த் வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா, அதுவும் கரெக்ட் தான். வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்சஸ் இஸ் பார்ட் ஆஃப் வெஸ்டர்லிஸ் மெடிட்டரேனியன் டைப் ஆஃப் ரீஜன்ல இருந்து வரும். அதை என்ன எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் இட் இஸ் நாட் டியூரிங் தி சவுத் வெஸ்ட் மான்சூன், பட் இட் இஸ் டியூரிங் தி நார்த் ஈஸ்ட் மான்சூன். அப்போ ரெண்டோடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபும் கரெக்ட், பட் டைமிங் தப்பு. ஆன்சர் என்ன? நெய்தர் ஒன் நாட் டூ. ஓகேவா? சார் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த டிராபிக்கல் ஈஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீம் வந்து
ரைட். டிராபிக்கல் ஈஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீம் மான்சூன் டைம் அப்போ இப்படி அரேபியன் சி பிரான்ச்சும் பே ஆஃப் பெங்கால் பிரான்ச்சும் வரப்போகும்போது பே ஆஃப் பெங்கால் பிரான்ச் கோரமண்டல் கோஸ்ட்டுக்கு பேரலாக போகிறதுனால நம்மளுடைய தமிழ்நாடு ரீஜன் இஸ் நாட் எக்ஸ்பீரியன்சிங் ரெயின்ஃபால் டியூரிங் தி சவுத் வெஸ்ட் மான்சூன் சீசன். ஆனால் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ரீஜன்ஸில் இந்த ஈஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீம் என்ன பண்ணணும்னா இதை உள்ளே கொண்டு வந்து சென்ட்ரல் இந்தியாவில் ரெயின்ஃபாலை கொடுக்கும். ஸோ சென்ட்ரல் ஹைலாண்ட் ரீஜன்ஸு, சத்தீஸ்கர் ரீஜனு, ஜார்க்கண்ட் ரீஜனு, ஒடிசா மாதிரியான ரீஜன்ஸில் டியூ டு தி பிரசன்ஸ் ஆஃப் சென்ட்ரல் ஹைலாண்ட்ஸ் இருக்கிறதுனால இட் பிரிங்ஸ் குட் அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபால். ஓகேவா? அதே மாதிரி தான் மெடிட்ரேனியன் ரீஜியன் இஸ் நோன் ஃபார் வின்டர் ரெயின்ஃபால்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே பார்த்தோம். அப்போ அந்த வின்டர் ரெயின்ஃபாலுக்கு என்ன காரணம்? ரைட்டா, மெடிட்ரேனியன் ரீஜியனில் சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட்டு இங்கே வர்றதுனால இட் இஸ் அண்டர் தி இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் வெஸ்டர்லீஸ்ன்னு பார்த்தோமா. அப்போ இந்த வெஸ்டர்லீஸ் என்ன பண்ணும்? இங்கே இருக்கக்கூடிய மாய்ஸ்சரை கொண்டு போயிட்டு யூரோப்புக்கு மேலே ரெயின்ஃபாலை கொடுக்குதுன்னு பார்த்தோமா. அதில் இருந்து ஒரு பிரான்ச்சு இந்த சப்ட்ராபிக்கல் வெஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் மூலியமா ரைட் மாய்ஸ்சரை எடுத்துட்டு வரக்கூடிய வழியில் ஈரான், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் எல்லாம் மழை கொடுத்துட்டு நம்மளுடைய நார்த் வெஸ்டர்ன் பார்ட் எஸ்பெஷலி டியூரிங் தி டைம் ஆஃப் நவம்பர் ராபி கிராப் கல்டிவேஷனுக்கு பஞ்சாப், ஹரியானா பிளைன் ரீஜன்ஸில் ரெயின்ஃபாலை கொடுக்கும்ல, அதுக்கு பேர் தான் வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்சஸ். அந்த வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்சஸ் எந்த டைமில்? நார்த் ஈஸ்ட் மான்சூன் டைமு. அது நார்த் ஈஸ்ட் மான்சூன் கிடையாது, நார்த் ஈஸ்ட் மான்சூன் டைமில் மெடிட்ரேனியன் சீலேருந்து வரக்கூடிய மாய்ஸ்சர் பீரிங் விண்ட்ஸை கொண்டு வரக்கூடிய இந்த விண்டுக்கு பேர் தான் வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்சஸ். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டு ரெண்டுமே கரெக்டு, பட் இந்த ரெண்டு சீசனும் மாறி இருக்கு, இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கு, அதை புரிஞ்சுக்கணும். ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 40. Which among the following factor is held responsible for burst of Indian monsoon? மான்சூனு ஆன்செட் ஆனதுக்கு அப்புறம் என்னென்ன கண்டிஷன்ஸ்லாம் அதுக்கு ஒரு ஃபேவரபிள் கண்டிஷன்ஸாக செட் ஆகிருக்கோ அதுக்கப்புறம் மான்சூன் வந்து சடனாக இன்க்ரீஸ், மான்சூனுடைய இனிஷியேஷன் வந்து ஒரு 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 லார்ஜர் ரெயின்ஃபால் மூலியமாக நடக்கும். அந்த லார்ஜர் ரெயின்ஃபாலுக்கு ரொம்ப முக்கியமான காரணமாக இருக்கிறது எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த டிராபிக்கல் ஈஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீம் தான். இதோட ப்ரெசன்ஸ் ஓவர் தி பே ஆஃப் பெங்கால் ரீஜன்ஸில், அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட்ஸில் தான் ஃபஸ்ட்டு மான்சூனோடைய ரெயின்ஃபாலை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் கேரளா ரீஜன்ஸில் அப்படியே மேலே வந்துட்டு இருக்கோம். அதுக்கு ரொம்ப முக்கியமான ரோலை ப்ளே பண்ணுறது இந்த டிராபிக்கல் ஈஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீம் தான். In question number 39. In India, which among the following may be the reason for break in southwest monsoon? Southwest monsoonன்றது ஒரு சீசனல் ரெயின்ஃபால், அதனால அது கண்டினியூஸாக பேஞ்சுக்கிட்டே இருக்காது. கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால்னா கண்டினியூஸாக பேஞ்சுக்கிட்டே இருக்கும். பட் இதில் பிரேக்குக்கு என்னன்னு கேட்குறாங்க. In northern India, rains are likely to fail in the rain-bearing storms if the rain-bearing storms are not very frequent along the monsoon trough. இந்த மான்சூன் ட்ரஃப்ன்றது ஐடிசி செட்டை தான் சொல்லுவாங்க. ட்ரஃப்னா மோஸ்ட்லி லோ ப்ரெஷரை குறிக்கிறது. ஓகேவா? லோ ப்ரெஷர் ரீஜனாக இருக்கிற பட்சத்தில் தான் அது விண்ட்ஸ் அட்ராக்ட் பண்ணும். அதை அட்ராக்ட் பண்ண அந்த விண்டு ஓஷன்லேருந்து வரக்கூடிய பட்சத்தில் அது மாய்ஸ்சர் பியரிங்கை கொண்டு வந்துட்டு இருக்கும். வரப்போகும்போது அது எலிவேட்டட் ரீஜன்ஸில் ஏற போகும்போது ஓரோகிராஃபிக் ரெயின்ஃபால், கண்டென்சேஷன் நடக்கிறது மூலிமா ஓரோகிராஃபிக் ரெயின்ஃபாலை கொடுக்கும். அதில் ரெயின் பியரிங் ஸ்டார்ம்ஸ் வந்து இல்லாத காரணத்தினால பிரேக் இன் மான்சூன்ஸ் நடக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். Over the west coast, the dry spells are associated with the days when the winds blow parallel to the coast. Even though western coastலையும் வெஸ்டர்ன் காட்ஸ் இல்லாத பட்சத்தில் மற்ற ரீஜன்ஸ்லையும், குஜராத் மாதிரியான ரீஜன்ஸ்லையோ அல்லது நார்தன் மகாராஷ்டிரா மாதிரியான ரீஜன்ஸ்லையோ ஒரு ட்ரை ஸ்பெல்ஸை பேரலாக ஃப்ளோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது ரெண்டுமே பிரேக் இன் சவுத் வெஸ்ட் மான்சூன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே உங்களோட என்சிஆர்டியில் பேசிக்ஸாக இருக்குது, பார்த்துக்கோங்க. போத் 1 and 2. கொஸ்டின் நம்பர் 26. இப்போ மான்சூன் வரத்துக்கு முன்னாடி ப்ரீ மான்சூன் ஷவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மழை சாரல் மழைன்னு சொல்லுவாங்க. அது என்ன பண்ணோம்னா கரெக்டாக அந்த சம்மர் முடிஞ்சு மான்சூன் ஆரம்பிக்க போகும்போது சில ஃப்ரூட்ஸோடைய ரைப்பனிங்க்கும் அல்லது அதனுடைய ஃப்ளரிஷிங்க்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அந்த மாதிரி எந்தெந்த ரீஜனில் என்னென்ன ப்ரீ மான்சூன் ஷவர்ஸ் எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்றது தான் இங்கே கேள்வி. மேங்கோ ஷவர் அப்படின்றது இட் இஸ் போத் கேரளாலையும் சரி கர்நாடகாவிலையும் சரி மேங்கோ ஃப்ரூட்ஸோட ரைப்பனிங்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால கர்நாடகான்னு போட்டிருக்கிறதுனால கரெக்ட். இந்த பிளாசம் ஷவர் அப்படின்றது இட் இஸ் ஆல்சோ ஹெல்ப்ஃபுல் ஃபார் காஃபி பிளான்டேஷன். காஃபியில் இருக்க காஃபி பிளான்டேஷனுக்கு இந்த பிளாசம் ஷவர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுவும் கேரளாலையும் இருக்கும் கர்நாடகாவிலையும் இருக்கும். அதனால ஜெனரலாக மேங்கோ இஸ் அசோசியேட்டட் வித் கேரளா அண்ட் பிளாசம் இஸ் காஃபி இஸ் அசோசியேட்டட் வித் கர்நாடகான்னு நம்ம ஸ்பெசிஃபிக்காக பார்த்தாலும் இது ரெண்டு ரீஜன்லையுமே ரெண்டோட ப்ரெசன்ஸ்க்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இன்டர்சேஞ்சாக போட்டிருந்தாலும் இது ரெண்டு பேரும் கரெக்ட் தான், தப்புன்னு போயிடக்கூடாது.
பார்டோலி ஷேரா அப்படின்றது பஞ்சாப் கிடையாது, அஸ்ஸாம். ஓகேவா? இந்த மான்சூன் மேங்கோ ஷவர் பிளாஷம் ஷவர் மாதிரி நம்மளுடைய நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன்ல போகும்போது நார்வெஸ்டர், கால்பாய் சக்கி, பார்டோலி ஷேரா இப்படின்ற மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ்ல இருக்கும். அதனால பார்டோலி ஷேரான்றது அஸ்ஸாம் ரீஜன்ல இருக்கிறதுனால இந்த பேர் தப்பு. லூ இஸ் அ ட்ரை விண்ட். சம்மர் அப்போ இந்த அரேபியன் சி ரீஜன்ல இருந்து அரேபியன் பிளாட்டியூ ரீஜன்ல இருந்து தார் டெசர்ட் ரீஜன் வழியா ஒரு ட்ரை விண்டு வந்து இந்தியாவை நோக்கி ஃப்ளோ ஆகும். அதுதான் லூ விண்ட்ஸ் நம்ம சொல்லுவோம். இதுவும் கரெக்ட். இது டெல்லியை பயங்கரமா அஃபெக்ட் பண்ணும், டஸ்ட் ஸ்டார்ம்ஸை ஏற்படுத்தும். ஓகேவா? ஸோ ஆன்சர் என்ன? ஒன்லி 3 pairs. Then question number 27. Consider the following statements during retreating. Retreating monsoon என்னது? நார்த் ஈஸ்ட் மான்சூன் தான் retreating monsoon சொல்லுவோம். Low pressure trough over the northern plains becomes stronger. Low pressure trough over the northern plains becomes stronger. Low pressure troughனா இந்த இடத்துல எதை சொல்றாங்க? Low pressure troughனா ITCZ. ITCZ ஓட பொசிஷன் நார்தர்ன் பிளெயின்ஸ்லயா இருக்கும்? கிடையாது. அப்ப நார்தர்ன் பிளெயின் ரீஜன்ஸ்ல என்ன இருக்கும்? ஹை பிரஷர் தான் இருக்கும். ஹை பிரஷரான சப்டிராபிக்கல் ஹை பிரஷர் பெல்ட் தான் இருக்கும். அகைன் கிரேட் இந்தியன் பிளெயின்ஸ்ல நார்த்துக்கு ஹிமாலயாஸுக்கு நார்த்ல போன சப்டிராபிக்கல் ஹை பிரஷர் பெல்ட் அகைன் இட் கம்பேக்ஸ் டு இட்ஸ் ஒரிஜினல் பொசிஷன். அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். செகண்ட் ஸ்டேட்மெண்ட், நார்தர்ன் பிளெயின்ஸ் ஆர் மார்க்டு பை கிளியர் ஸ்கைஸ் அண்ட் ரைஸ் இன் டெம்பரேச்சர். இந்த ரைஸ் இன் டெம்பரேச்சருக்கான காரணம் என்னது? சப்டிராபிக்கல் ஹை பிரஷர் பெல்ட். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கிளியர் ஸ்கைஸ் எங்க அசோசியேட்டட்? ஆன்டிசைக்ளோனிக் கண்டிஷனான சப்டிராபிக்கல் ஹை பிரஷர் பெல்ட். அப்போ கிளியர் ஸ்கைஸ்ன்றதுனால டெம்பரேச்சரும் அதிகரிக்கும். அதை தான் வந்து அக்டோபர் ஹீட்னு கூட சொல்லுவோம். அக்டோபர் ஹீட். ஓகேவா? ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். கொஸ்டின் நம்பர் 28. What type of rainfall does Coromandel coast, நம்மளுடைய coast, receive during the northeast monsoon climate? இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். என்ன டைப் ஆஃப் ரெயின்ஃபால்? சைக்ளோனிக் ரெயின்ஃபால். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ நார்த் ஈஸ்ட் மான்சூன் அப்போ சப்டிராபிக்கல் ஹை பிரஷர் பெல்ட் அகைன் இட் கம்ஸ் பேக் டு இட்ஸ் ஒரிஜினல் பொசிஷனா. அப்போ சப்டிராபிக்கல் ஹை பிரஷர் பெல்ட்ஸ் வந்துருச்சுன்னா என்ன விண்ட் இங்கே ப்ளோ ஆகும்? நார்த் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட்ஸ் ப்ளோ ஆகும். அதே மாதிரி இந்த நார்த் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட்ஸோடைய ஒரு பிரான்ச் தான் நார்த் ஈஸ்ட் மான்சூன் விண்ட்ஸா வரும். அப்ப இந்த நார்த் ஈஸ்ட் மான்சூன் விண்ட்ஸ் மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா லேண்ட் டு ஓஷனா வரதுனால இது எல்லாமே ட்ரை விண்ட்ஸா இருக்கும். இந்தியாவில் சவுத் வெஸ்ட் மான்சூன் அப்போ ரெயின்ஃபால் ரிசீவ் பண்ணக்கூடிய ரீஜன்ஸ் எதுவுமே நார்த் ஈஸ்ட் மான்சூன் அப்போ ரெயின்ஃபால் ரிசீவ் பண்ணாது. ஆனால் கோரமண்டல் கோஸ்ட்ல மட்டும் ரெயின்ஃபால் வரும். அது எப்படின்னு பார்க்கலாம். அது எப்படின்னு பார்த்தோம்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த இடத்துல ஐடிசிஸோட பிரசன்ஸ் இருக்கும். ஐடிசிஸோட பிரசன்ஸ் இருக்கிறதுனால வரக்கூடிய மாய்ஸ்சர் பியரிங் விண்ட்ஸை இந்த ஐடிசிஸ்ன்னு சொல்லக்கூடிய லோ ப்ரெஷர் கண்டிஷன்ஸை சைக்ளோன்ஸாக உருவாக்கும். இந்த சைக்ளோன்ஸ் தான் அகைன் அண்ட் அகைன் நம்மளுடைய நார்தர்ன் கோஸ்டல் ரீஜன்ஸை நோக்கி மூவ் ஆகும். அதனால தான் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை நம்மளுடைய தெற்கு அந்தமான் பகுதியில் உருவானாலும் அது தமிழ்நாடை நோக்கி வந்தது ஆந்திராவில் கரை ஒதுங்கியது அல்லது ஒரிசாவில் கரை ஒதுங்கியதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஈவன் தோ அது சைக்ளோனா இருந்தாலும் சைக்ளோன் இஸ் இட் செல்ஃப் அ மூவிங் விண்ட். நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல சைக்ளோன் மூவ் ஆகுதுன்னா அது எந்த சைடு டிஃப்ளெக்ட் ஆகணும்? ரைட் ஹேண்ட் சைடு தானே டிஃப்ளெக்ட் ஆகணும். எவ்வளோக்கு சிவியரா அந்த சைக்ளோன் இருந்துகிட்டே இருக்கோ அவ்வளோக்கு அது ரைட்வர்டு கர்வ் எடுத்து வெஸ்ட் பெங்கால்லையோ பங்களாதேஷ்லையோ லேண்ட்ஃபால் ஆகும். மோஸ்ட்லி இந்த சூப்பர் சைக்ளோன் சொல்லக்கூடிய ஹெவி சைக்ளோன்ஸ் எல்லாமே லேண்ட்ஃபால்ஸ் எல்லாமே பெங்கால்லையோ அல்லது வெஸ்ட் பெங்காலி பங்களாதேஷ்லையும் பெரிய டேமேஜை கொடுக்கும். ஒடிசாவில் கரை ஒதுங்கக்கூடிய சைக்ளோன்ஸும் மோஸ்ட்லி டேமேஜஸை ஏற்படுத்தும் கம்பேர்ட் டு தமிழ்நாடு அண்டு ஆந்திரா. ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 29. Consider the following statements regarding the naming of the tropical cyclones. The Indian Meteorological Department is mandated to issue advisories and name tropical cyclones in the North Indian Ocean. Yes. நம்மளுடைய நார்த் இந்தியன் ஓஷன்ல ஏற்படக்கூடிய எந்த ஒரு சைக்ளோன் ஃபார்ம் ஆகுதுன்னா அதுக்கு முன்னாடி பேரை வச்சிருவாங்க. அந்த பேரை வைக்கிறத டிசைட் பண்றது ஒரு 13 கண்ட்ரிஸ் சேர்ந்து. ஓகேவா? அந்த 13 கண்ட்ரிஸ்ல இந்தியாவும் ஒன்று. இந்த 13 கண்ட்ரிஸும் சேர்ந்து ஆளுக்கு 13 நேம்ஸை கொடுத்து மொத்தம் 161 நேம்ஸை கிட்டத்தட்ட 2020 டிசைட் பண்ணிட்டாங்க. அடுத்தடுத்து வரப்போற சைக்ளோனுக்கு இது இதெல்லாம் தான் நேம்னு. அதனால தான் ஒவ்வொரு சைக்ளோன் வரப்போகும்போது த நேம் இஸ் கிவன் பை சம் கண்ட்ரி. ஒவ்வொரு கண்ட்ரியா இருக்கும். அந்த கண்ட்ரி எல்லாமே நம்மளுடைய இந்தியன் ஓஷன் ரீஜன்ல இருக்கக்கூடிய கண்ட்ரிஸாக தான் இருக்கும். ஸோ அதில் ஃபைனலாக அந்த டிசைட் பண்ணுறத ரீஜனலாக இருக்கக்கூடிய சென்டராக இந்தியன் ஐஎம்டி தான் இருக்கும்.
The names of the tropical cyclones in the Bay of Bengal and Arabian Sea can be proposed by all the members of the panel on tropical cyclones. In the panel on tropical cyclones என்றது இந்த deciding factor for naming of cyclones. அதில் நான் சொன்ன மாதிரி 13 மெம்பர்ஸ் இருப்பாங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் அந்த நேமை ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. அந்த நேமை ஃபைனலாக இஷ்யூ பண்ணுறது IMD. ஓகேவா? ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா both 1 and 2. ஜஸ்ட் இன்ஃபர்மேட்டிவாக இதை தெரிஞ்சுக்கோங்க. தென் கொஸ்டின் நம்பர் 30. இப்போ அந்த சைக்ளோன்ஸே டிப்ரெஷன்ல இருந்து சூப்பர் சைக்ளோன்ஸ் வரைக்கும் அதனுடைய ஸ்பீடை பொறுத்து அதை டிசைட் பண்ணுவாங்க. அதுதான் இந்த கேள்வி. கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் தி கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லோ ப்ரெஷர் சிஸ்டம்ஸ் பேஸ்ட் ஆன் விண்ட் ஸ்பீட் பை IMD. Tropical low pressure disturbances are characterized when the wind speed is less than 31 km/h. இதுவும் கரெக்ட். Super cyclone are characterized when the wind speed is more than 221 km/h. ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். ஸோ ஃபேக்சுவலாக இருக்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதில் உள்ள டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ் என்னென்னா, ஃபர்ஸ்ட் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை லோ ப்ரெஷர் அப்படின்றது எதை வச்சு அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னா, 31 கிலோமீட்டருக்கும் ஸ்பீடுக்கும் கீழே இருக்கிற பட்சத்தில் அங்கே லோ ப்ரெஷர் கிரியேட் ஆகிருக்கும். விண்டோடைய ஸ்பீடு இந்த ரேஞ்சில் இருந்துச்சுன்னா குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை, குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் டிப்ரெஷனாக ஃபார்ம் ஆகுதுன்னா 31 to 49 km/h ஸ்பீடில் இருக்கும். தென் அதுவே டீப் டிப்ரெஷன், தென் புயலாக வலுப்பெற்றது, குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெற்றது சைக்ளோனிக் ஸ்டாமா மாறுதுன்னா 61 to 88 கிலோமீட்டர்ஸ். அதுவே சிவியர் சைக்ளோன்னா 88 to 117. 118 to 221 வெரி சிவியர் சைக்ளோன். இருக்கலையே 221க்கு மேலே போயிடுச்சுன்னா சூப்பர் சைக்ளோன்ஸ். ஸோ இந்த மாதிரி சைக்ளோனுடைய ஸ்பீடு எவ்வளோக்கு அந்த சைக்ளோனுக்கு மாய்ஸ்சர் கிடைச்சிக்கிட்டே இருக்கோ, எவ்வளோக்கு அது ஓஷனில் சர்க்குலேட் ஆகிக்கிட்டே இருக்கோ அவ்வளோக்கு அது சிவியர் ஆகும். ஓகேவா? ஸோ இதை பொறுத்து இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் இந்த ஸ்பீடும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இன்ஃபர்மேஷனுக்காக. ஓகே. தென் கொஸ்டின் நம்பர் 31. Consider the following statements regarding the conditions prevail during the ENSO phenomena, El Nino Southern Oscillation phenomena. இப்போ இந்தியன் மான்சூனை அஃபெக்ட் பண்ணக்கூடிய குளோபல் ஃபேக்டர்ஸாக சில ஃபேக்டர்ஸ் இருக்கும், அதை பற்றி பார்ப்போம். The west coast of the tropical South America experiences higher rainfall. எப்போ ENSO அப்போ வெஸ்ட் கோஸ்ட் ஆஃப் தி சவுத் அமெரிக்கா அப்படின்னா என்ன, எந்த ரீஜன்ஸ்? பெருவியன் ரீஜன்ஸ், அந்த பெரு கரண்ட் இருக்கக்கூடிய ரீஜன்ஸில் ஹை ரெயின்ஃபால். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பெருவியன் ஹம்போல்ட் கரண்ட் இருக்கும். ஆனால் என்சோன்ற கண்டிஷனே அந்த ஹம்போல்ட் கரண்ட் இஸ் ரீப்ளேஸ்டு பை வார்ம் வாட்டர்ஸ் தான். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். த ட்ராபிக்கல் ஈஸ்டர்ன் சவுத் பசிபிக் ஓஷன் எக்ஸ்பீரியன்சஸ் ஹை ப்ரெஷர் அண்ட் தி ட்ராபிக்கல் ஈஸ்டர்ன் இந்தியன் ஓஷன் எக்ஸ்பீரியன்சஸ் லோ ப்ரெஷர். எஸ், ட்ராபிக்கல் ஈஸ்டர்ன் பசிபிக் ஓஷனில் ஹை ப்ரெஷர் இருக்கிறது. ட்ராபிக்கல் ஈஸ்டர்ன் சவுத் பசிபிக் ஓஷன்னா சவுத் அமெரிக்காவை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல சவுத் அமெரிக்காவை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியில் ஹையர் ரெயின்ஃபால் இருக்குதுன்னா அந்த ரீஜன்ல லோ ப்ரெஷர் இருக்குமா ஹை ப்ரெஷர் இருக்கணுமா? லாஜிக்கலா பார்த்தா லோ ப்ரெஷர் தானே இருக்கணும். ஹை ப்ரெஷர் கண்டிஷன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த ரீஜியன்ல எப்படி ரெயின்ஃபால் கிடைக்கும்? அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டே தப்பு. அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் இன்கரெக்ட். ஓகேவா? ஸோ இது என்னன்னு பார்ப்போம். இப்போ ஜெனரலா நமக்கு என்ன தெரியும்? இந்த சவுத் அமெரிக்கன் ரீஜன்ல கோல்டு கரண்ட் பாஸ் ஆகும், ஈஸ்டர்ன் மார்ஜின்ஸ்ல வார்ம் கரண்ட் பாஸ் ஆகும். அப்ப கோல்டு கரண்ட் பாஸ் ஆகக்கூடிய ஈஸ்டர்ன் பசிபிக் ஓஷன், இது வெஸ்டர்ன் பசிபிக் ஓஷன். ஓகேவா? ஈஸ்டர்ன் பசிபிக் ஓஷன்ல லோ டெம்பரேச்சர் ஹை ப்ரெஷர், ரைட்? ஈஸ்டர்ன் பசிபிக் ஓஷன்ல டெம்பரேச்சர் ஹையர் ஆகவும் டெம்பரேச்சர் லோவர் ஆகவும் டென்சிட்டி ஹையர் ஆகவும் ப்ரெஷர் ஹையர் ஆகவும் இருக்கும். வார்மர் ரீஜன்ல டெம்பரேச்சர் ஹையர் ஆகவும் டென்சிட்டி லோவர் ஆகவும் ப்ரெஷர் லோவர் ஆகவும் இருக்கும். கரெக்டா? இப்படிதான் நார்மல் கண்டிஷன்ல இருக்கும். இப்படி நார்மல் கண்டிஷன்ல இருக்க போகும்போது இந்தியாவுக்கு வரக்கூடிய ரெயின்ஃபால்
இந்தியன் ஓஷன்ல இருந்து வரக்கூடிய மாய்ஸ்சர் பியரிங் விண்ட்ஸ்னால மட்டும் டிசைட் பண்றது கிடையாது. பசிபிக் ஓஷன்ல இருந்து வரக்கூடிய மாய்ஸ்சர் பியரிங் விண்ட்ஸ்னாலையும் டிசைட் பண்ணப்படும். அப்போ நார்மலா ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷர் தான் விண்டு மூவ் ஆகும். அப்போ ஈஸ்டர்ன் பசிபிக் ஓஷன்ல இருந்து வெஸ்டர்ன் பசிபிக் ஓஷனுக்கு வந்துட்டு வெஸ்டர்ன் பசிபிக் ஓஷன்ல இருந்து இந்தியாவை நோக்கி ரெயின்ஃபால் வரும். இது நார்மலா நடக்கிற விஷயம். ஆனா சம்டைம்ஸ் இப்போ இந்த கவுண்டர் ஈக்குவட்டோரியல் கரண்ட்னு ஒன்று இருக்கு. கவுண்டர் ஈக்குவட்டோரியல் கரண்ட் என்ன? நார்த் ஈக்குவட்டோரியல் கரண்ட்டுக்கு சவுத் ஈக்குவட்டோரியல் கரண்ட்டுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஓடக்கூடிய ஈஸ்டர்ன் சைடை நோக்கி ஓடக்கூடிய கவுண்டர் ஈக்குவட்டோரியல் கரண்ட். இது என்ன பண்ணும்னா இங்க பைலப் ஆயிருக்கக்கூடிய வார்ம் வாட்டர்ஸ் எல்லாத்துலயுமே ஈஸ்டர்ன் நோக்கி கொண்டு வந்துகிட்டே இருக்கும். அப்ப எவ்ரி ஒரு 2 to 5 இயர்ஸ் சைக்கிள்ல ஒரு டைம்ல என்ன ஆகும்னா இந்த ஈஸ்டர்ன் பசிபிக் ஓஷன், அதாவது ஹம்போல்ட் ஆர் பெருவியன் கரண்ட்னு சொல்லக்கூடிய கோல்டு கரண்ட் இஸ் ரீப்ளேஸ்டு பை வார்மர் வாட்டர்ஸ். அப்போ வார்ம் வாட்டர்ஸ்னால இங்க வந்து டெம்பரேச்சர் என்ன ஆகும்? டெம்பரேச்சர் அப்நார்மலி இன்க்ரீஸ் ஆகும். எப்பயுமே டெம்பரேச்சர் லோவரா இருக்கக்கூடிய இடத்துல டெம்பரேச்சர் கூடும். டெம்பரேச்சர் கூடுச்சுன்னா ப்ரெஷரு குறையும், டென்சிட்டி குறையும். அப்போ வெஸ்டர்ன் பசிபிக் ஓஷனை கம்பேர் பண்ணும் போது ஈஸ்டர்ன் பசிபிக் ஓஷன் இஸ் கம்பேரிட்டிவ்லி லோ ப்ரெஷரா இருக்கும். அப்போ விண்டெல்லாம் எங்க நோக்கி போகும்? சவுத் அமெரிக்கனுடைய வெஸ்டர்ன் கோஸ்ட்டை நோக்கி போகும். அப்போ இந்தியாவுக்கு வரக்கூடிய விண்ட்ஸ் வருமா? வராது. அதனால தான் எல்னினோ கண்டிஷன் அப்போ நமக்கு ரெயின்ஃபால் டெபிசிட் ஆகுறது. இதுவே ஆப்போசிட்டா நடந்துச்சுன்னா லானினா, எப்பயும் இருக்கிறத விட அடிஷனல் அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபால் பசிபிக் ஓஷன்ல இருந்து நமக்கு வந்துச்சுன்னா லானினா. அப்ப எல்னினோன்றது என்னது? ஈஸ்டர்ன் பசிபிக் ஓஷன்ல ஈஸ்டர்ன் பசிபிக் ஓஷன்ல எப்பயுமே இருக்கக்கூடிய கோல்டு கரண்ட் இஸ் ரீப்ளேஸ்டு பை வார்ம் வாட்டர்ஸ்னால சவுத் அமெரிக்கன் கான்டினென்ட்ல நல்ல ரெயின்ஃபால் இருக்கும். வெஸ்டர்ன் பசிபிக் ஓஷன்லயும் இந்தியன் சப்கான்டினென்டல் ரீஜன்ஸ் ரெயின்ஃபால் ரொம்ப குறைவா இருக்கும். அதுதான் எல்னினோ கண்டிஷன் நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி இந்தியன் ஓஷன்ல இருக்கக்கூடிய பிரஷர் டிஃபரன்சஸ்னாலையும் நம்மளோட ரெயின்ஃபால் அஃபெக்ட் பண்ணும். அதுதான் இந்தியன் ஓஷன் டைபோல் சொல்லுவோம். அதுதான் கேள்வி கேட்டிருக்காங்க. இந்தியன் ஓஷன் டைபோல் நெகட்டிவ் ஐஓடி, பேர்லேயே நெகட்டிவ் ஐஓடினா இந்தியாவுடைய மான்சூனுக்கு ஃபேவரபிளா இல்லாத கண்டிஷன் இஸ் ஆல்வேஸ் அக்கம்பனைடு பை எல்னினோ. எல்னினோ நம்மளுக்கு ஃபேவரபிள் இல்லைன்னு நமக்கு தெரியும், நெகட்டிவ் ஐஓடியும் ஃபேவரபிள் இல்லை. ஆனால் ரெண்டுமே எப்பயுமே ஒன்று போல தான் இருக்கும்னா கண்டிப்பாக அப்படி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். டியூரிங் பாசிட்டிவ் ஐஓடி the western tropical part of the Indian Ocean experiences unusual. Indian Oceanல western eastern பார்த்தோம்னா western tropical oceanல unusual warmer condition இருக்கிற பட்சத்தினால நமக்கு moisture bearing winds இன்னும் அதிகமாக அட்ராக்ட் பண்ணப்படும். அப்போ அங்கேருந்து இந்தியாவுக்கு இன்னும் நல்ல moisture bearing winds வரும். பாசிட்டிவ் ஐஓடினால என்னது? நமக்கு பாசிட்டிவா ரெயின்ஃபால் அதிகமாக கொடுக்கக்கூடியதுன்னு அர்த்தம். அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஆப்ஷன் 2 ஒன்லி. இங்க பாருங்க, இந்தியன் ஓஷன்ல ஜெனரலா ஈஸ்டர்ன் இந்தியன் ஓஷன், வெஸ்டர்ன் இந்தியன் ஓஷன். ஈஸ்டர்ன் இந்தியன் ஓஷன் கோல்டரா இருக்கக்கூடிய பட்சத்திலையும் வெஸ்டர்ன் இந்தியன் ஓஷன் வார்மரா இருக்கக்கூடிய பட்சத்திலையும், வார்மரா இருக்குன்னா இங்க என்ன பண்ணோம்? நார்மலா நம்மளோட மாய்ஸ்சர் பியரிங் விண்ட்ஸ் இங்க இருந்து தானே வந்தாகணும். இங்க இருந்து இன்னும் அதிகமான பியரிங் விண்ட்ஸ் இதை அட்ராக்ட் பண்ணும். இதை விட இங்கே வார்மரா தான் இருக்கும். அப்ப இங்க இருந்து நல்ல ரெயின்ஃபால் வரும். அப்ப எப்பெல்லாம் வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இந்தியன் ஓஷன் வார்மரா இருந்து லோ ப்ரெஷர் கண்டிஷன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதோ அப்பெல்லாம் இந்தியாவுக்கு நல்ல ரெயின்ஃபால் வரும். அதை பாசிட்டிவ் ஐஓடின்னு சொல்லுவோம். அது ஆல்டர்னேட்டிவா ஈஸ்டர்ன் இந்தியன் ஓஷன்ல வார்மராகவும் வெஸ்டர்ன் இந்தியன் ஓஷன்ல கோல்டராகவும் இருந்துச்சுன்னா, எப்பயுமே கோல்டு கரண்டோட பிரசன்ஸ் மாய்ஸ்சர் பியரிங் விண்ட்ஸை தடுத்து நிறுத்தும் நம்ம பார்த்துருக்கோம்ல. அதனால தான் வெஸ்டர்ன் மார்ஜின்ஸ் ஆஃப் த கான்டினென்ட்ல டெசர்ட்ஸ் இருக்குன்னு நம்ம பார்த்தோம். அப்போ இது என்ன பண்ணும்? மாய்ஸ்சர் பியரிங் விண்ட்ஸை தடுத்து நிறுத்தும். அதனால இந்தியாவுக்கு வரக்கூடிய ரெயின்ஃபால் இங்கேயே தடுத்து நிறுத்தப்படும். ஏன்னா இதை கடந்து தானே சவுத் வெஸ்ட் மான்சூன் இந்தியாவுக்கு வந்தாகணும். ஆனால் இங்கே ஹை ப்ரெஷர் கண்டிஷன்ஸ் இருக்கும்போது இதை தாண்டி எப்படி வரும்? அதனால அட் இஸ் நெகட்டிவ் ஐஓடி. இது எப்பயுமே இந்தியன் ஓஷன்ல நடக்கிற மாதிரியே தான் பசிபிக் ஓஷன்ல இருக்குன்னு அவசியம் கிடையாது. பசிபிக் ஓஷன்ல லானினா இருக்கிறப்போ இங்க பாசிட்டிவ் ஐஓடி இருக்கலாம், நெகட்டிவ் ஐஓடி இருக்கலாம். அங்கே எல்னினோ இருக்கும் போது இங்கே பாசிட்டிவ் ஐஓடி இருக்கலாம், நெகட்டிவ் ஐஓடி இருக்கலாம். பட் ரெண்டுமே டிஃபரன்சஸ், அதை புரிஞ்சுக்கணும். அண்டர் விச் அமங் தி ஃபாலோயிங் காம்பினேஷன் ஆஃப் கிளைமேட்டிக் கண்டிஷன் இந்தியன் மான்சூன் would experience abundant amount of rainfall? எந்த காம்பினேஷன்ல இருக்கிற மேக்ஸிமம் ரெயின்ஃபால் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஆப்வியஸ்லி என்னதான் இருக்கும்? பாசிட்டிவ் ஐஓடி ஒன்று, லானினா ஒன்று. இது ரெண்டுல தான், இந்த காம்பினேஷன்ல தான் நமக்கு அபண்டன்ட் ரெயின்ஃபால் கிடைக்கும். இந்த காம்பினேஷன் இருக்கிறதுலேயே மோசமான
டெபிசிட் அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபால் கொடுத்து பஞ்சத்தில் வந்துடும். அப்போ லானினால நடக்கக்கூடிய பாசிட்டிவை நெகட்டிவ் ஐஓடி நியூட்ரலைஸ் பண்ணிடுச்சுன்னா மாடரேட் மான்சூன் இருக்கும். பாசிட்டிவ் ஐஓடிய அபண்டன்ட் ரெயின்ஃபாலை எல்னினோ மாடரேட் பண்ணிடுச்சுனால அங்கே நியூட்ரல் ரெயின்ஃபால் இருக்கும். இந்த மாதிரி எந்த கண்டிஷனில் எந்த காம்பினேஷனில் வேணாலும் நமக்கு ரெயின்ஃபால் வரலாம். இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி. Question number 34. Consider the following statements regarding Walker circulation. It is a seasonal circulation of ocean currents in the tropical Pacific region. Its reverse circulation brings good amount of rainfall for the Indian Ocean. So, எப்படி எல்னினோ லானினா அப்படின்றது பசிபிக் ஓஷனோட அசோசியேட் ஆயிருக்கும். அந்த பசிபிக் ஓஷன்ல நடக்கக்கூடிய ஓஷன் வாட்டர்ஸ்ல இருக்கக்கூடிய ப்ரெஷர் கண்டிஷனால அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர்ல அந்த ரெண்டு போர்ஷனுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அட்மாஸ்பியரிக் லெவல் சர்க்குலேஷன் தான் நம்ம வால்கர் சர்க்குலேஷன் சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இப்போ ஹம்போல்ட் கரண்ட் அல்லது கோல்டு கரண்ட் இருக்கக்கூடிய ஈஸ்டர்ன் பசிபிக் ஓஷனும் வெஸ்டர்ன் பசிபிக் ஓஷன்லையும் இருக்கக்கூடிய வேரியேஷன்னால நார்மலா ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷர் விண்டு மூவ் ஆகும். இங்க வந்ததுக்கு அப்புறம் அது ரைஸ் ஆகும். ரைஸ் ஆனதுக்கு அப்புறம் இங்க வந்து டெசிகேட் ஆகும். இதுதான் நார்மலான வால்கர் சர்க்குலேஷன் நடக்கிற கண்டிஷன்ஸ். அதான் எல்னினோ அப்போ என்ன ஆகும்? அப்படி ரிவர்ஸ் ஆகும். இங்க கோல்டராகவும் இங்க வந்து வார்மராகவும் இருக்கும். எங்க எல்னினோ கண்டிஷன் அப்போ சவுத் அமெரிக்கன் கான்டினென்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து லோ ப்ரெஷரும் நார்த் அமெரிக்கன் கான்டினென்ட் வெஸ்டர்ன் பசிபிக் ஓஷன்ல ஹை ப்ரெஷரும் இருக்கும். அப்போ இப்படி நடந்துட்டு இருந்த சர்க்குலேஷன் இப்போ என்ன ஆகும்? இப்படி நடக்க ஆரம்பிக்கும். அப்போ எல்னினோ கண்டிஷன் அப்போ வால்கர் சர்க்குலேஷன் ரிவர்ஸ்ல சர்க்குலேட் ஆகும். ரிவர்ஸ் வால்கர் சர்க்குலேஷன் இஸ் அன்ஃபேவரபிள் ஃபார் இந்தியா. இங்க என்ன சொல்லியிருக்காங்க? ரிவர்ஸ் சர்க்குலேஷன் பிரிங்ஸ் குட் அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபால் ஃபார் இந்தியன் மான்சூன் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இட் இஸ் சீசனல் சர்க்குலேஷன் ஆஃப் ஓஷன் கரண்ட்ஸ் கிடையாது. ரைட்? ஓஷன் கரண்ட்ஸ் கிடையாது. Atmospheric level circulation of air. So both the statements are wrong with respect to this question. Maiden Julian oscillation கிட்டத்தட்ட இதுவும் வால்கர் சர்க்குலேஷன் மாதிரி தான். பட் இது வந்து பாத்தீங்கன்னா என்டையர் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி எர்த்லயுமே ஒவ்வொரு ஓஷன்லையுமே இப்போ நார்மலா இந்தியன் ஓஷன் எடுத்துட்டோம்னா ஒரு எண்ட்ல ஹை ப்ரெஷர் இருந்தால் இன்னொரு எண்ட்ல லோ ப்ரெஷர் இருக்கும். பசிபிக் ஓஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு எண்ட்ல ஹை ப்ரெஷர் இருந்தால் இன்னொரு இடத்துல லோ ப்ரெஷர் இருக்கும். அட்லாண்டிக் எடுத்துட்டோம்னா ஒரு எண்ட்ல ஹை ப்ரெஷர். ஏன்னா ஆப்வியஸ்லி ஒரு எண்டு வார்ம் கரண்ட்னாலும் இன்னொரு எண்டு கோல்டு கரண்ட்னாலும் இருக்கிறதுனால அந்த வேரியேஷன் இருந்துகிட்டே இருக்கும். இந்த என்டையர் வேரியேஷனுக்கு நடுவில் நம்மளுடைய கவுண்டர் ஈக்குவட்டோரியல் கரண்ட் வெஸ்ட் டு ஈஸ்ட் மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த கவுண்டர் ஈக்குவட்டோரியல் கரண்டோட சேர்த்து ஒரு மாய்ஸ்சர் பீரிங் வின்ஸ் நியர் தி ஈக்குவட்டோரியல் ரீஜனும் அந்த டிராபிக்கல் ரீஜன்ஸ்லையும் ஃபார் தி என்டையர் பீரியட் ஆஃப் தி இயர் சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும். அதுக்கு பேர் தான் மேடன் ஜூலியன் ஆசிலேஷன் சொல்லுவாங்க. இந்த மேடன் ஜூலியன் ஆசிலேஷன்ன்றது ஒரு ரீஜனுக்கு வரக்கூடிய பட்சத்தை பொறுத்து அங்கே குட் அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபாலை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்பார்ட் ஃப்ரம் எல்னினோ லானினா இந்தியன் ஓஷன் டைப்போலெல்லாம் தாண்டி இந்தியன் மான்சூனுடைய ரெயின்ஃபாலை டிசைட் பண்ணக்கூடிய ஃபேக்டரில் இந்த மேடன் ஜூலியன் ஆசிலேஷன் ஒன்று. ஓகேவா? இட் இஸ் அன் ஓஷியானிக் அட்மாஸ்பெரிக் ஃபினாமினா கன்ஃபைன்டு வித்தின் தி டிராபிக்கல் பசிபிக் ஓஷன் சொல்லியிருக்காங்க. நான் இப்போ தான் சொன்னேன், ஓவராலாகவே அது நடக்கும். டிராபிக்கல் ஓஷன்ஸில் மட்டும், பசிபிக் ஓஷன்ஸில் மட்டும் கிடையாது. It has no role in affecting the Indian monsoon. கிடையாது. இதனோட presence in Indian Ocean brings good amount of rainfall to India. So answer for this question is neither one nor two. இதுதான் மேடன் ஜூலியன் ஆசிலேஷன்ன்றது. ஸோ இப்போ இந்தியாவுக்கு வரணுன்ற அவசியமும் கிடையாது. சம்டைம்ஸ் இந்தியாவுக்கு வராமல் அது பசிபிக் ஓஷன்ல ரெஸ்ட்ரிக்ட் ஆயிடலாம். அப்போ பசிபிக் ஓஷன்ல ரெஸ்ட்ரிக்ட் ஆக போகும்போது அந்த வருஷம் மேடன் ஜூலியன் ஆசிலேஷனால வரக்கூடிய நன்மை நம்மளுடைய ரெயின்ஃபாலுக்கு கிடைக்காது. ஓகேவா? இது ஒரு 30 days அல்லது 60 days சைக்கிளில் சர்க்குலேட் ஆகிக்கிட்டே இருக்கும். மான்சூன் டைம் அப்போ இது ப்ராபப்ளி இந்தியாவுக்கு வரக்கூடிய பட்சத்தில் நல்ல ரெயின்ஃபால் நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுதான் மேடன் ஜூலியன் ஆசிலேஷன். ஓகேவா? ஸோ வால்கர் சர்க்குலேஷன் மாதிரியே டெம்பரேச்சர் அல்லது ப்ரெஷர் டிஃபரன்சஸ் அக்ராஸ் தி ஓஷன்ஸை அடிப்படையாக வச்சு நடக்கக்கூடிய ஒரு அட்மாஸ்பெரிக் லெவல் சர்க்குலேஷன். அதனால கிளவுட்ஸ் வந்து மாய்ஸ்சர் பியரிங் கிளவுட்ஸ் வந்து ரெயின்ஃபாலை கான்டினென்ட்ஸில் கொடுக்கும். அதுதான் மேடன் ஜூலியன் ஆசிலேஷன் நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதோட நம்மளுக்கு டெஸ்ட் 2 உடைய டிஸ்கஷன் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இந்த போர்ஷன், இந்த டெஸ்டோடைய போர்ஷன்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா மெஜாரிட்டி ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளைமட்டாலஜி ரீஜன்ஸ்லேருந்து தான் ஃபிசிக்கல் ஜாகிரஃபி பொறுத்த வரைக்கும் கேட்குறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா கான்செப்ட்ஸுமே இந்தியன் ஜாகிரஃபியோட கிளைமேட்டோட அசோசியேட்டாக இருக்கக்கூடிய கிளைமட்டாலஜி அண்ட் ஓஷனோகிராஃபி நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இதை யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கோங்க. இதோட
மற்ற சப்ஜெக்ட்ஸு மற்ற வீடியோஸையும் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு கான்ஃபிடென்ட்டாக போகலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். Yeah.